Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening all. Okay. உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரும் மைக் மியூட் பண்ணி வைங்க. ஓகே. ஜிகே செமினார் வந்து உங்களுக்கு 4 days நடக்கும். மெயினா இன்றைக்குள்ள கிளாஸ்ல வந்து பொது அறிவு தகவல்கள் சம்பந்தமான, அதாவது உங்களோட பேப்பர் எடுத்தேன்னு சொன்னால் அதுல வந்து மொத்தம் 50 கேள்விகள் வரும். அதுல ஃபர்ஸ்ட் 10 வந்து இப்படியான இந்த பொது அறிவு சம்பந்தமான கேள்வி தான் கேட்பாங்க. மற்ற 40 கொஸ்டின்ஸ்லயும் வந்து நடுவுல வரக்கூடிய ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து மெட்ஸ் வரும். மற்றதுகள் வந்து எல்லாம் ஜெனரல் கேள்விகள் வரும். ஓகே, அப்ப அதுக்குள்ள மாதிரிதான் உங்களோட செமினாரை வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறது. இன்றைக்கு வந்து ஃபுல்லா பொது அறிவு தகவல்கள், அண்மை கால தகவல்கள் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதுக்கு வந்து இப்ப 2 சேர் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி தருவது. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஒருத்தர், அதே மாதிரி மற்றதான் இந்த மெக்ஸ் கொஸ்டின், ஐக்யூ, லாஜிக் இந்த மாதிரி சம்பந்தமானதுக்கு வந்து இன்னொரு சேரும் போட்டிக்கிறேன். இப்படி வந்து 4 days உங்களோட செமினார் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே மட்டும் பொது அறிவு தகவல், அண்மை கால தகவல்கள் சொல்லி தருவாங்க. மற்ற 3 நாளும் வந்து ஐக்யூ அண்ட் ஜெனரல் கேள்விகள். ஸோ அதுல வந்து கட்டாயம் எல்லாரும் ரெக்கார்டிங் பாக்குறதுக்கு ஈக்காம கிளாஸ் டைம்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு என்ன சரி அவரத்துல ஒரு டவுட் வந்தால் உங்களுக்கு கேட்டு கிளியர் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க பிறகு ரெக்கார்ட் பார்த்து அதுக்கு பிறகு கேட்கறதுல வந்து அந்த டைம்ல வந்து சொல்லித்தர வீதமும் குறைவாத்தான் ஈக்கும். நீங்க அந்த கிளாஸ் டைம்லயே உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு கிளியர் வரும். அதே மாதிரி பிறகும் எக்ஸாம் டைம்லயும் அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கேட்டுக்கொள்ளலாம். என் கட்டாயம் எல்லாரும் கிளாஸ் டைம்ல ஜாயின் பண்ணி படிக்க பாருங்க. என்ன மட்டுக்கும் எந்த நாலு வந்து உங்களுக்கு அதாவது 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 2 hours கிளாஸ் நடக்கும். இன்றைக்கும் 2 hours நடக்கும். அதே மாதிரி 4 days-உம் 2 hours கிளாஸஸ் நடக்கும். என் கட்டாயம் எல்லாரும் ரெக்கார்டிங் பார்க்க வேண்டி இருக்காம கிளாஸ் டைம்ல ஜாயின் பண்ணி படிங்க. நான் ரீசனை சொன்னேன் உங்களுக்கு. ஜெனரல் கேள்வின்றது ஓகே, பட் அதுலயும் வந்து சில டவுட்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். அதே போல மெயினா ஐக்யூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட் வந்து நீங்க அதே டைம்ல கேட்டு கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து நல்லா கிளியரா படிச்சுட்டு போகலாம். செமினார்ல வந்து உங்களுக்கு எந்த அளவு யூஸ் எடுக்கலுமோ அந்த அளவு யூஸ் எல்லாரும் எடுத்துட்டு போகணும். ஸோ அதால அவங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தா அதெல்லாம் கேட்கலும் நீங்க அதே டைம்ல ஜாயின் பண்ணி படிச்சாதான். அதால கிளாஸ்ல எல்லாரும் அதே டைமுக்கு ஜாயின் பண்ணி படிங்க. ரெக்கார்டிங் கேட்கறதுக்கு இக்காம. ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து அவங்களோட செஷன் வந்து கொண்டு போறது திராசேர். அவங்க வந்து இதுல இருந்து கிளாஸ கண்டினியூ பண்ணிட்டு போவாங்க. ஓகே சார், இருக்கிறீங்க தானே? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களோட கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஓகே, தேங்க்யூ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறது விழுங்க எல்லாருக்கும். அடுத்தது நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? நான் பேசுறது வந்துட்டு இதுல தெளிவா கேக்குதா? செட்ல வந்துட்டு நீங்க போடலாம் உங்களுக்கு பேசலாம்னு சொன்னால். ஓகே, தேங்க்யூ. ரைட், நம்ம வந்துட்டு இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வெயிட். சரி, அவங்களோட சவுண்ட் கொஞ்சம் லோவா கேக்குது. இப்போ வந்துட்டு கேக்குதா நான் பேசுறது தெளிவா? ஆம் சார். ஓகே.
ஓகே, அப்போ நாம வந்துட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங். ரைட், இன்றைக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஜாயின் ஆகிருக்கிற எல்லாரும் வந்துட்டு 2025 A-level எக்ஸாம் வந்துட்டு சிட் பண்ணுறாக்கள், சரிதானே? ரைட், அப்போ உங்களுக்கு வந்துட்டு முதலாவது நம்ம இந்த விஷயங்கள் படிக்கிறதுக்கு முதல் சில முக்கியமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரிதானே? ரைட், அடுத்தது கிளாஸ் நடக்கும்போது யாரும் வந்துட்டு உங்களோட மைக்கை வந்துட்டு என்ன செய்யாதீங்க, ஒன் பண்ணி வைக்காதீங்க. அது மத்தாக்களுக்கு வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கு, சரியா? ஏதாவது கேள்விகள் கேட்க போறீங்கன்னு சொன்னா மட்டும் என்ன செய்யுங்க, உங்களோட மைக்கை வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அன்மியூட் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா செக் பாக்ஸ் இருக்குது, நீங்க அதில் உங்களோட மெசேஜை போட்டாலும் நான் அதில் பார்ப்பேன். ஓகே, ரைட். அப்ப நீங்க A-level வந்துட்டு இந்த முறை சிட் பண்றதால சில முக்கியமான சில விஷயங்கள் நீங்க தெரியணும் இந்த எக்ஸாம் சம்பந்தமாக. ரைட், அப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பொது சாதாரண பரீட்சைன்னு சொல்லி சொல்லுவோமே இந்த எக்ஸாம், அதாவது காமன் ஜெனரல் டெஸ்ட் சொல்லி சொல்றது, இது வந்துட்டு மிக ஒரு முக்கியமான ஒரு பரீட்சையாக வந்துட்டு தற்போது காணப்படுது. அதுலயும் நீங்க பல்கலைக்கழக நுழைவுக்கு அதான பிரதானமான நோக்கம் எல்லாருக்கும். இப்போ பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு நுழையிறன்னு சொல்லி சொன்னால் அவசியமாக கட்டாயமாக வந்துட்டு இந்த பாடத்துல நீங்க சித்தி வரணும், சரிதானே? அப்படி நீங்க வந்துட்டு இப்போ உதாரணமாக என்ன பாடத்துறையை வந்துட்டு எடுத்து நீங்க படிக்கிற ஆளாக இருந்தாலும் A-level பொறுத்தவரையில நீங்க வந்துட்டு உதாரணமாக சொல்ல போனால் நீங்க 3A அல்லது 2AB இப்படியான நல்ல பெறுபேறுகளை வந்துட்டு நீங்க பெற்றுக்கொண்டாலும் என்ன செய்யணும், இந்த காமன் ஜெனரல் டெஸ்ட்ல வந்துட்டு ஃபெயில் ஆகினால் என்ன செய்ய இயலாது, யூனிவர்சிட்டி வந்துட்டு நீங்க என்டர் ஆக முடியாது. அது எல்லாருக்கும் பேசிக்கா தெரிஞ்சிருக்குமே. அதனாலதான் நிறைய பேர் இதுல ஜாயின் ஆகி இருக்கிறீங்க, நல்ல விஷயம். அப்ப நீங்க வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும் முக்கியமா, சரிதானே? இந்த பாடம்னு சொல்லி சொல்றது A-level மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆஃப்டர் A-level, சரிதானே? ஆஃப்டர் A-level வந்து வெரி யூஸ் ஆக வந்துட்டு இருக்க போகுது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அரைக்கலாம் அல்லது ஏதாவது முக்கியமான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு ஹோல்ட் பண்ற டைம்ல அது எல்லாத்துக்கும் வந்துட்டு கேட்கப்படுகிற ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லி சொல்ற ஒரு விடயம், சரியா? ரைட், காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்ப அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்க சிட் பண்றேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இது சம்பந்தமான அறிவு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. அப்ப அதை வந்துட்டு வழங்குற ஒரு விடயமாகத்தான் இந்த பேப்பர், அதாவது இந்த காமன் ஜெனரல் டெஸ்ட்னு சொல்லி சொல்றது இது செய்யற ஒரு பேசிக்காக வந்துட்டு இருக்கு. அப்ப இதை நீங்க தொடர்ந்து வந்துட்டு படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யுது, ஃபியூச்சர்ல இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. அதை மட்டும் நம்ம ஷுவரா வந்துட்டு சொல்லலாம். ரைட், என்ன சொன்னால் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை தான் நாம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம், சரிதானே? ரைட், அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த பாடத்தை பொறுத்தவரையில நீங்க வந்துட்டு பாஸ் பண்றேன்னு சொன்னால் எத்தனை மார்க்ஸ் இருக்கு தெரியுமா யாருக்கு தெரியும்? எத்தனை மார்க்ஸ்? 30 மார்க்ஸுக்கு மேல எடுக்கணும் சார். வெரி குட். 30 மார்க்ஸுக்கு மேல என்ன செய்யணும் நீங்க எடுக்கணும், ஜஸ்ட் 30 மார்க்ஸ், அவ்வளவுதான். 30 மார்க்ஸ் சொல்றது உண்மையாகவே பெரிய ஒரு இலக்கு இல்லை, சரிதானே? இதுல நிறைய பேர் நல்ல நல்ல மார்க்ஸ் வந்துட்டு எடுக்கிறது. அப்ப 30 மார்க்ஸ் சொல்றது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா சில ஆட்களுக்கு என்ன நடக்கும், அதுவும் பிரச்சனையாக இருக்குமே, எல்லாரும் ஒரே மாதிரியில தான். ரைட், அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த கிளாஸஸ்ல வந்து என்ன செய்யலாம், உங்களோட பியரை வந்துட்டு இல்லாமக்கலாம். அப்படியான ஆட்கள் அப்படி நல்லா செய்யற ஆட்கள் இருந்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நல்லா செய்யறதுக்கான விஷயங்கள் வந்துட்டு இந்த கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு செய்வாங்க, சொல்லி தருவாங்க. ரைட், ஓகே. நீங்க 30 மார்க்ஸ் எடுத்தா தான் என்ன செய்வீங்க, பாஸ் ஆகுவீங்க. அதாவது உங்களுக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன மாதிரி பேப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி. இப்போ எல்லாரும் வந்துட்டு சம்டைம் பாஸ் பேப்பர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, எப்படி வந்திருக்குது பேப்பர்ஸ் சொல்லி சொல்லி. அப்ப அந்த முறைப்படி தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பேப்பர்கள் வந்துட்டு வரும், சரிதானே? ரைட், உங்களோட மைக்க வந்துட்டு இதுல இருக்கிறார்கள். ஓகே, பேசுறேன்னு சொன்னா மட்டும் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, மற்ற டைம்ல வந்துட்டு மைக்கை மியூட் பண்ணுங்க, மற்ற ஆளுக்கு டிஸ்டர்ப் ஆகும், அதான் சொல்றேன். ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு நாம பார்ப்போம் நம்ம இந்த விஷயங்களை.
இந்த பொது சாதாரண பரீட்சையினுடைய பாடத்திட்டம் எப்படி இருக்குது, அதாவது பரீட்சை கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்குது சொல்ற விஷயத்தை நம்ம முதலாவது பார்க்கணும். எடுத்த உடனே வந்துட்டு நம்ம என்ன செய்யறது, கேள்வி செய்யறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. முதலாவது இந்த எக்ஸாம் சம்பந்தமாக வந்து ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயங்களை வந்துட்டு நாம வந்துட்டு பார்க்க வேண்டி இருக்கு. ஓகே தானே, ரைட். அப்ப அதன் அடிப்படையில சரியா, அப்ப அதன் அடிப்படையில வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது இந்த பரீட்சை கட்டமைப்பை பொறுத்தவரையில இது காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிற காலம் 2 மணித்தியாலம். சரி, 2 ஹவர்ஸுக்குள்ள என்ன செய்யணும், இந்த பேப்பரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ரைட், முதலாவது விஷயம். இப்போ 2 ஹவர்ஸ்ல வந்துட்டு நீங்க இந்த பேப்பரை செய்யணும். அடுத்தது எத்தனை கேள்விகள்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த விளங்குது. எத்தனை கேள்விகள், 50 கேள்விகள் உங்களுக்கு தருவாங்க. இந்த 50 கேள்விகளும் எப்படியான கேள்விகளாக இருக்க போகுது என்று சொல்லி சொன்னால் சரியா, 50 கேள்விகளும் எப்படியான கேள்விகள்னு சொல்லி சொன்னால் MCQ டைப்பான கேள்விகள், அதாவது பல்தேர்வு வினாக்கள். 5 ஆன்சர் வந்துட்டு தருவாங்க. அதுல நாம என்ன செய்யணும், சரியான விடைக்கு வந்துட்டு அண்டர்லைன் பண்றது. உங்களுக்கு இதுல 5 தெரிவுகள் வந்து என்ன செய்ய போகுது, இந்த எக்ஸாம்ல இருக்க போகுது. ரைட், அப்ப அதுக்கு நீங்க ஆன்சர் அளிக்கிறது தான் இந்த பாடம். அப்ப MCQ டைப் தான். அப்ப பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யாது, இதெல்லாம் இருக்க போறது இல்லை. நீங்க முறையாக வந்துட்டு பயிற்சி செய்வீங்களாக இருந்தால், முறையாக படிப்பீங்களாக இருந்தால் இந்த பாடம் வந்துட்டு மிகவும் ஒரு ஈஸியான ஒரு பாடமாக என்ன செய்யும், உங்களுக்கு மாறும். சரிதானே, ரைட். அப்ப அதை வந்துட்டு பாருங்க. ரைட், ஓகே. அப்ப இதுல 50 கேள்விகள் 2 மணித்தியாலங்களுக்குள்ள செய்யணும். அதே போல மொத்த புள்ளி வந்துட்டு என்ன, ஒரு கேள்விக்கு வந்துட்டு 2 புள்ளிகள் வீதம், மொத்தம் 100 புள்ளிகள். இதுல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே, இந்த நீங்க பார்க்கலாம். மொத்தம் இதுல என்ன 100 புள்ளிகள் வந்து என்ன செய்யுது உங்களுக்கு அதுல போட்டிக்கிறாங்க. ரைட், அப்ப ஒரு கேள்விக்கு வந்துட்டு 2 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் வந்துட்டு என்ன செய்யப்படும், வழங்கும். சரியான, ரைட். அப்ப இதுல நீங்க பல்கலைக்கழக அனுமதிக்கு வந்து எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும், 30 மார்க்ஸ் வந்துட்டு எடுக்கணும். அப்ப எத்தனை கேள்வி சரியா செய்யணும் சொல்லுங்க. 15 கேள்வி. 15 கேள்விகள் என்ன செய்யணும், நீங்க சரியாக செய்யணும். அப்ப 15 கேள்விகள் நீங்க சரியாக செஞ்சாதான் நீங்க என்ன செய்வீங்க, யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு குவாலிஃபை ஆகுவீங்க. சரிதானே, ரைட். அப்ப 15 கேள்வி சரியா செய்யறதுன்னு சொல்லி சொல்றது இதுல என்ன பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்துட்டு இல்லை. சரிதானே, இது ஈஸியாக வந்துட்டு செஞ்சுட்டு போயிடலாம். இப்ப 15 கேள்வி சரியா செய்யறதுக்காக சொல்லி மட்டும் இந்த செஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலை, ஏற்பாடு செய்யப்படலைன்னு சொல்றது முதலாவது விளங்கணும். ஏன்னு சொன்னா நீங்க இதுல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதோட இன்னும் நீங்க இந்த அதுல ஸ்பெஷலா வந்துட்டு இந்த 2 பாடங்கள், அதாவது பொது அறிவு அதே போல நுண்ணறிவு, அதாவது பொது விவேகம்னு சொல்லி சொல்லுவோம், IQ. அப்ப இந்த விடயங்கள்ல வந்துட்டு நீங்க இன்னும் என்ன செய்யணும், பயிற்சிகளை வந்துட்டு டெவலப் பண்ணணும், அதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும் அவங்களை. அப்ப அது வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விடயங்களுக்கு என்ன செய்யும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இப்ப எல்லா எக்ஸாம் அப்படிங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டு இந்த 2 விஷயங்கள் இல்லாமலுக்கு எந்த விதமான எக்ஸாமும் நடக்காது. சரிதானே, ரைட். அப்ப அது சம்பந்தமான நாலேஜ்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப இதுல வந்துட்டு இதுதான் என்ன ஒரு கட்டமைப்புன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நார்மலா எடுக்கலாம். அடுத்தது என்னென்ன வகையான வினாக்கள், என்னென்ன வகையான கேள்விகள் இந்த எக்ஸாம்ல வந்துட்டு வருதுன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே, ரைட். இந்த எக்ஸாம்ல வந்துட்டு என்னென்ன வகையான கேள்விகள் வருதுன்னு சொல்றது அடுத்தது. முதலாவது வந்துட்டு நீங்க இந்த எக்ஸாம் பேப்பரை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பாஸ் பேப்பரை பார்த்துருப்பீங்க. அதுல ஸ்ட்ரக்சர் வந்துட்டு முதலாவது எப்படின்னு சொல்லி சொன்னால் 10 கொஸ்டின் வந்துட்டு இருக்க போகுதுன்னு. முதலாவது 10 கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அது எப்படியான கேள்விகள், பொது அறிவு சம்பந்தமான, அதாவது பொது விடயங்கள் தொடர்பான அறிவுன்னு சொல்லி சொல்றது. இந்த அறிவு பொது விடயங்கள் தொடர்பான அறிவுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இது சம்பந்தமாக 10 கேள்விகள் உங்களுக்கு என்ன செய்யுன்னு கேட்டால் வரும். ஓகேவா, 10 கேள்விகள் வந்துட்டு வரும். அப்ப இது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, இந்த பொது விடயங்கள் தொடர்பான அறிவுன்னு சொல்றது இந்த உங்களோட இந்த காமன் ஜெனரல் டெஸ்ட்டை பொறுத்தவரையில மிகவும் ஒரு குறுகிய ஒரு ஸ்பேஸ்ல தான் இதுல உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. சரி, நீங்க அந்த அளவு கஷ்டப்பட்டு என்ன செய்ய தேவையில்லை, இதுக்காக வேண்டி மெனக்கட்டு படிக்க தேவையில்லை. சரிதானே, ரைட். அப்ப இதை நீங்க நார்மலாக வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, பொது அறிவு சம்பந்தமான முக்கியமான அண்மை கால தகவல்களை நீங்க பார்க்கலாம். சரிதானே, அது என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கேள்வி. ரைட். அடுத்தது
நியாயிக்கும் திறன்கள்னு சொல்றது. அடுத்தது ஃபுல்லா ஐக்கியூ தான், சரியானே? அது ஃபுல்லாவே ஐக்கியூ கேள்விகள். அடுத்து 40 கேள்வி, 40 கேள்வி எல்லாமே ஐக்கியூ தான். ஐக்கியூன்னு சொன்னாலும் அதுக்குள்ள என்ன சில வகைப்பாடுகள் இருக்குதுன்னு. அப்ப அதுல நியாயிக்கும் திறன்கள்னு சொல்ற மாதிரி சில கேள்விகள் என்ன செய்யும், அதோட ரிலேட்டடான அந்த டொபிக்கோட ரிலேட்டடான கேள்விகள் 10 கேள்விகளும், பிரச்சனை தீர்க்கும் திறன்கள் அதாவது ப்ராப்ளம் சால்விங் சொல்லி சொல்லுவாங்க. சில பந்துகளை தந்துட்டு சில இதை தந்துட்டு உங்கள்ட்ட என்ன செய்யறது, அது சம்பந்தமாக கேட்கறது, கணித ரீதியாக வந்துட்டு கேட்கலாம். அது உங்களோட ஐக்கியூ டெஸ்ட் என்ன ஐக்கியூ நாலேஜை வந்துட்டு டெஸ்ட் பண்றதா இந்த கேள்விகள் பிரதானமான நோக்கம். அப்ப அதுல 15 கேள்விகளும் கிரகித்தல் தொடர்பாடல் திறன்கள். நீங்க ஒரு பந்தியை வாசிச்சு விளங்கி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அது சம்பந்தமான கேள்விகளுக்கு எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு சொல்லி பாக்குறது தான் இந்த கேள்விகளோட நோக்கம். கிரகித்தலும் தொடர்பாடல் திறன்களும் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த பகுதியில நீங்க ஒரு பந்தியை வாசிச்சு அதை நீங்க எப்படி விளங்கி கொள்றீங்க, அப்ப நீங்க என்ன முறையில நீங்க விளங்குறீங்க சொல்றதை பாக்குறதுக்கு தான் இந்த வகையான கேள்விகள் கேட்பாங்க. நீங்க மோஸ்ட்லி நீங்க அந்த பாஸ் பேப்பர்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். சில படங்களை போடுவாங்க, படங்களை போட்டுட்டு அதை ஒழுங்குமுறைப்படுத்தி எழுதுங்க, அல்லது சில வாக்கியங்களை போட்டுட்டு அல்லது ஒரு சினாரியோவை போட்டுட்டு என்ன செய்யறது அதை ஒழுங்குமுறைப்படுத்துங்க. அப்ப இப்படி எல்லாம் கேட்கறது என்னது இருக்குன்னா நீங்க எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்க சொல்றதை பாக்குறது. அதுவும் ஒரு டைப்பான ஐக்கியூ கேள்விதான், ஓகே தானே? ஆனா உங்களுக்கு ஏ லெவல்ல மட்டும்தான் அப்படியான கேள்விகள் வரும். சரி, அப்ப இப்படி ஒரு 15 கேள்விகளாக வந்துட்டு என்ன செய்யுது கேட்டால் மொத்தமாக 40 கேள்விகள் ஐக்கியூலையும், சரியா? மொத்தமாக 40 கேள்விகள் ஐக்கியூலையும் 10 கேள்வி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொது விடயங்கள் தொடர்பான அறிவுலையும் இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு வரப்போகுது. இதான் முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். நம்ம ஒரு பேப்பர் வந்துட்டு செய்ய போறோம்னு சொன்னா முதலாவது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த பேப்பர் என்ன பேப்பர்னு தெரிஞ்சிருக்கணும், என்ன பாடம்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு நாம எங்கெங்கிருந்து வருது, அப்ப எங்கெங்கிருந்து அந்த கேள்விகளை வந்துட்டு அவங்க எடுக்காங்கன்னு சொல்ற நாலேஜ் வந்துட்டு நமக்கு தெரியும். அப்ப அப்படி அது தெரிஞ்சிட்டு சொன்னா என்ன நடக்கும், நம்ம அதுக்கு ஈஸியான முறையில என்ன செய்யலாம், விடையளிக்கக்கூடிய மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்க போகுது, சரிதானே? அப்ப அதுக்குதான் நம்ம இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும், சும்மா பார்க்கல, சரிதானே? ரைட். அப்ப இப்படிதான் அந்த வினாக்கள்ற வகைகள் வந்துட்டு காணப்பட போகுது. சரி, அப்ப இதுல நல்லா உங்களுக்கு விளங்குது. அப்ப 40 கேள்வி ஐக்கியூலையும் 10 கேள்வி தான் பொது அறிவு, சரிதானே? அப்ப சரிதானே, நாளுக்கு ஒன்றுன்னு சொல்ற மாதிரி அளவுலதான் உங்களுக்கு என்ன செய்யுது பொது அறிவு வந்துட்டு வருது. இங்கெல்லாம் ஐக்கியூ கேள்வி இருக்குது. அப்ப நீங்க நான் அதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், நான் பொது அறிவுன்னு சொல்றத வந்துட்டு நோமலாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள், அண்மை காலத்தில் நடந்த விடயங்கள், அல்லது இன்னும் நீங்க படிக்கிறேன்னு சொன்ன பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கு ஓவரா நீங்க எனக்கு தேவையில்லை, பட் சரிதானே நோமலாக வந்துட்டு படிச்சுட்டு போங்க. ஆனால் நீங்க முக்கியமாக படிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐக்கியூ சம்பந்தமான கேள்விகள். நீங்க ஏன்னு சொன்னாலே நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னால் அதுலதான் நீங்க கூட மார்க்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம், ஓகே ரைட்? அதுலதான் நீங்க வந்துட்டு கூடுதலான மார்க்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளலாம், ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதனால ஐக்கியூ கேள்வியை வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் கூடுதலான முறையில வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. பொது அறிவு விடயங்கள் அதுக்காக படிக்காம போறல என்ன செய்யணும், அதையும் வந்துட்டு என்ன செய்யணும் நம்ம பார்த்துட்டு போகணும், ரைட்? அதுக்காக அதை மட்டும் என்ன செய்யல படிக்க கூடாது. சிலாக்கள் வந்து நோட் படிக்கிறேன்னு சொல்ற பேர்ல என்ன செய்வாங்க, அதை வந்துட்டு படிப்பாங்க, சரிதானே? அப்ப அப்படி என்ன செஞ்சிடாதீங்க, இந்த எக்ஸாமுக்கு செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு வந்துட்டு பேட் இதாகும், ரைட்? ஓகே பாப். இப்ப நாம வந்துட்டு அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம இதுக்குள்ள வருவோம், விடைய பரப்புக்குள்ள வருவோம். சிலாக்கள் மெசேஜ் போடுறீங்க உங்களுக்கு சவுண்ட் லோவா இருக்குன்னு சொல்லி, மத்தாக்கள் என்ன மாதிரி சவுண்ட் லோவா இருக்குது அதுல? ரைட், கொஞ்சம் சிலாக்களுக்கு லோவா இருக்குது, சிலாக்களுக்கு இதா இருக்குது, ரைட்? வெயிட், நான் பாக்குறேன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப வந்துட்டு கேக்குதா? கேக்குது சார். ஓகே ரைட். இப்ப பாருங்க, இந்த பொது விடயங்கள் தொடர்பான அறிவுன்னு சொல்லி சொல்ல போகல, இதான் நம்மட நான் எடுக்க போற பாடம், சரிதானே? இது வந்துட்டு நான் சொல்ற மாதிரி இதுக்கு நீங்க கூடுதலான முக்கியத்துவம் இப்ப கொடுக்க தேவையில்லை. ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். இது ஒரு ஒரு என்ன சொல்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை. எது சொன்னா நம்ம இதை வந்துட்டு இதுதான் பாடம்னு சொல்லி என்ன செய்யலாது, படிக்க இயலாது. இதுல நிறைய விஷயங்கள் வரும். காரணம் என்னன்னு சொன்னால் இதுல என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
இதுல பொருளாதாரம் சம்பந்தமான இப்ப நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்கள், அதே போல அரசியல், கலாச்சாரம், விளையாட்டு சம்பந்தமான விடயங்கள், அதே மாதிரி கலை இலக்கியம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் சம்பந்தமான நாட்டுல சர்வதேசத்தில் நடக்கிற விடயங்கள், சுகாதாரம் தொடர்பான விடயங்கள்னு சொல்லி நம்ம நாட்டுல நடக்கிறதாக உள்நாட்டு அதே மாதிரி சர்வதேசத்துல நடக்கிற விடயங்கள். அப்ப அது சம்பந்தமான கேள்விகள் என்ன செய்வாங்க, அதுக்குள்ள இருந்தா கேட்பாங்க. அடுத்த வந்துட்டு அடுத்த பாடம் என்னன்னு சொல்லி சொன்னா நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்ப உள்நாட்டு அதே மாதிரி சர்வதேசத்துல வந்துட்டு டே டு டே வந்துட்டு என்ன நடக்குது, என்னென்ன முக்கியமான விடயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும், அதே மாதிரி நம்ம உள்நாட்டுலன்னு சொல்லி அதான் நம்ம நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லி சொல்றோம். சரிதானே? அப்ப இப்படி நிறைய ஒரு விடயங்கள் உள்ளடக்கினதுதான் இந்த பொது விடயங்கள் தொடர்பான அறிவுன்னு சொல்லி சொல்றேன் இந்த பாடப்பரப்பு. சரிதானே? அப்ப இதை வந்துட்டு நாம என்ன செய்ய இயலாது, ஒரு லிமிட் பண்ண இயலாது. சரிதானே? இதுதான் வரும்னு சொல்லி நம்ம லிமிட் பண்ணி நம்ம படிக்கிற ஒரு பாடம் இல்லை. ஆனா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் சில கடந்த கால பேப்பர்ஸை வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்து அதே மாதிரி நாம வந்துட்டு இது முக்கியமான ஒரு நிகழ்வு அல்லது முக்கியமாக அல்லது அடிக்கடி சில பரீட்சைகள்ல முக்கியமான போட்டி பரீட்சைகள்ல வந்துட்டு என்ன செய்யுது இது இடம்பெறுதுன்னு சொல்ற அடிப்படையில நம்ம என்ன செய்யலாம், சில கேள்விகளை உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரையாரிட்டி அடிப்படையில உங்களுக்கு தரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை வந்துட்டு முன்னுரிமைப்படுத்தி நீங்க படிக்கணும். அதை படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது இப்ப சிலாக்கள் வந்துட்டு இதுல நியூஸ் பேப்பர் வந்துட்டு ரீட் பண்றாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாக்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருவீங்க, ஆல்ரெடி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலா. அப்ப அப்படியான ஆட்கள் இருந்தாலும் ஓகே. சரி, அப்ப அதுக்காக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆட்கள் வந்துட்டு இப்ப இருந்து என்ன செய்யறல அதை மட்டும் ரீட் பண்றல, பட் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மெயின் சப்ஜெக்ட் வந்துட்டு படிக்கிறதுக்கு டைம் வேணும். சரிதானே? அப்ப அதுக்காக இதை வந்துட்டு உரையும் இல்லை. ஆனா இதுக்கு நீங்க இந்த விஷயத்தில் இந்த 10 கேள்விக்காக வேண்டி கூடுதலாம் எனக்கு எடுத்து தேவை. அதான் சொல்றேன், நீங்க ஆல்ரெடி ரெடியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இப்ப என்ன செய்யாதீங்க, காலம் உங்களுக்கு போதாது, இதுல கூடுதலாம் எனக்கு தேவையில்லை. பட் அதுக்காக வந்துட்டு பார்க்காம விட வேணாம். நார்மலா இந்த சார விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் பாருங்க ஒரு லிமிட்டுக்குள்ள. சரியா? ஆனா இது ஒரு பெரிய ஒரு பகுதி. இதை வந்துட்டு நம்ம வருஷத்துல முதல் நாள்ல இருந்து படிச்சாலும் என்ன செய்யாது, போதாது. சரிதானே? அப்ப அப்படி ஒரு பாடத்தை தான் நாம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப அதுக்குள்ள உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக முக்கியமான கேள்விகள் உள்ளடக்கிதான் இந்த பேப்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். ரைட். அப்ப இதை வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கு சில மெத்தட் இருக்குது, எப்படி படிக்கிறேன்னு சொல்லி. நீங்க உண்மையாவே படிக்கிறதுக்குரிய காலம் இல்லை இனி உங்களுக்கு. பட் நீங்க என்ன செய்யலாம், இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு சில எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், இது வந்து ஹெல்ப்பா இருக்கலாம். தொடர்ந்து வந்துட்டு இதுல என்ன செய்யணும், அப்டேட்டா இருந்தா மட்டும்தான் இந்த பாடம் படிக்கலாம். ஆனா ஐக்யூ வந்துட்டு அப்படி இல்லை. ஐக்யூ வந்துட்டு வளமையாகவே அதே பேட்டர்ன்ல தான் கேள்வி வரும். அதான் சொல்றேன், ஐக்யூ வந்துட்டு நீங்க கூடுதலா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் எப்பயும் வளமையாவா இருக்கு. பேரு மட்டும் தான் வித்தியாசம், அதே மாதிரி ஆண்டுகள் தான் வித்தியாசப்பட போகுது. மற்றபடி அதே பேட்டர்ன் அதே மெத்தட்ல தான் கேள்வி வரும். அப்ப நீங்க அழகா வந்துட்டு அந்த பேப்பரை ஐக்யூ கேள்விகளை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இப்படித்தான் இதுக்கு வருதுன்னு சொல்றதை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதை ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டு வரலாம். அதனாலதான் சொல்றேன், அப்ப அதுலதான் நீங்க கூட மார்க்ஸ் வந்துட்டு எடுக்க இயலும் சொல்லி சரிதானே? அப்ப அப்படி ஆர்கனைஸ் பண்ணி என்ன செஞ்சு கொள்ளுங்க, உங்களோட விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க, அது ஹெல்ப்பா இருக்கு. ரைட். அப்ப இது முக்கியமான விஷயம். இப்ப நாம பார்ப்போம் முதலாவது கேள்வியை பார்ப்போம். என்ன டைம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. சரி, அப்ப முதலாவது கேள்விக்குள்ள நம்ம என்ன செய்வோம். இப்ப நான் மட்டும் பேசுறது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன செய்யணும், நீங்களும் பேசணும். இப்ப சில ஆட்களுக்கு வந்துட்டு ஜெனரல் நாலேஜ்னு சொன்னா சில ஆட்களுக்கு பயம். சரிதானே? அல்லது சில ஆட்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்ப அப்படி அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா நீங்க தாராளமா செல்லலாம். அது பிழையா இருந்தாலும் சரி அல்லது சரியா இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. ரைட்? ஓகே. ஆனா கட்டாயம் வந்துட்டு இது சம்பந்தமா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதான் இந்த பாடத்துல முக்கியமான விஷயம். ரைட். அப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், ஃபைனல்ல வந்துட்டு 10 கேள்வி வரும். இது சரிதானே? இதுல நான் உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன், முதல் கொஸ்டின் மாதிரி வந்துட்டு போட்டிருக்கிறேன். முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டிருக்குது. தவிர்த்து சில அப்டேட் அதுவும் வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது போட்டிருக்குது. அப்ப நீங்க அதையும் வந்துட்டு வாங்கி பாருங்க. இதை தவிர்த்து நீங்க ஏதாவது படிக்கணும்னு சொல்லி சொன்னாலும் அதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து படிச்சு கொள்ளுங்க. அதுக்குதான் உங்களுக்கு இந்த சிலபஸை தந்திருக்கிறேன், என்னென்ன இதுக்குள்ள வரும்னு சொல்லி. இந்த பொருளாதாரம், அரசியல் சம்பந்தமானது, அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் இதான் அதுல சிலபஸ். அதுக்குள்ள இருந்து நீங்க பார்த்து நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கிறேன்னு சொன்னாலும் படிக்கலாம். சரி, இப்ப நான் முதலாவது கேள்வியை வந்துட்டு பார்ப்போம். February 4, 2025 அன்று இலங்கையதன் 77வது தேசிய சுதந்திர தினத்தை எந்த கருப்பொருளில் கொண்டாடியது? அதாவது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வந்துட்டு 2020, அதாவது February 4 சொல்லி சொல்றேன்.
பிப்ரவரி 4 சொல்லி சொல்றது என்ன? இலங்கையினுடைய தேசிய சுதந்திர தினம். சரியா? இலங்கையினுடைய தேசிய சுதந்திர தினம் தான் பிப்ரவரி 4. எப்ப இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது? 1948. 1948. இது சரியா மூட்டா நம்ம என்ன இலங்கை பிரஜைகள் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. சரியா? ரைட். அப்ப 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் இலங்கை வந்து என்ன செய்யுது? பிரித்தானியர்கள்ட்ட இருந்து சுதந்திரத்தை வந்துட்டு பெற்றுக்கொண்டு ஒரு ஒரு சுயமான ஒரு அரசாக வந்துட்டு மாறுகிறேன். இப்போ நீங்க இதெல்லாம் வந்துட்டு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, சின்ன சின்ன விடயங்கள், வரலாறு பாடங்கள் அதில் இப்போ படிச்சிருப்பீங்க. அல்லது சில ஏ லெவல்ல பொலிட்டிக்கல் அப்படி எடுக்கிறார்களும் இருக்கலாம் சம்டைம். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கேள்விக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை அதனுடைய தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடியது. அது எத்தனையாவது சுதந்திர தினம் சொல்லி சொன்னால் 77வது சுதந்திர தினம். சரியா? 77வது சுதந்திர தினம். இப்ப நமக்கு அது கேள்வி இல்லை. என்ன கேள்வி? அந்த சுதந்திர தினத்தை எந்த கருப்பொருள், அதாவது தீம், ஒரு தீம் இருக்குமே, ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் ஒவ்வொரு தீம் இருக்க போகுது, ஒரு கருப்பொருள் இருக்க போகுது, என்ன கரு இருக்க போகுது. அப்ப என்ன கருப்பொருளை இந்த முறை கொண்டாடிச்சு சொல்றாங்க கேள்வி. உங்களுக்கு 5 விடைகள் வந்துட்டு தந்திருக்குது. அப்ப இந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். சரிதானே? அப்ப இதுல வந்துட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு என்ன விடை வரும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? என்ன தீம்ல வந்துட்டு 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுச்சு அண்மையில்? இதுல 5 விட தந்திருக்காங்க. ரெண்டாவதா? ஆயிஷா சொல்லி ஒரு ஆள். ரைட், ரெண்டாவதுன்னு சொன்னீங்க நீங்க. ரைட், மத்தாக்கள் வேறாக்கள் தெரியுமா? இந்த முதலாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டதான சொல்லி சில ஆளுக்கு தெரியாது. ரைட், அப்படி ஒரு பிரச்சனை வந்து கிடைக்கும் சில ஆளுக்கு. சரி, அப்போ ஓகே. ரைட், அப்ப இதுக்கு எத்தனை விட வரும்னு சொன்னால் 4வது விடை. சரியா? 4வது விடை. இதுல பார்த்துக்கொள்ளுங்க, நான் மார்க் பண்றேன். தேசிய மறுமலர்ச்சியை நோக்கி சொல்றதுதான் அது. அதாவது லெட்ஸ் ஜாயின் தி நேஷனல் ரெனைசன்ஸ் சொல்றது. அப்ப அதாவது தேசிய மறுமலர்ச்சியை நோக்கி அல்லது தேசிய மறுமலர்ச்சியோடு ஒன்றிணைவோம் சொல்ற மாதிரியான ஒரு கருப்பொருள் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 77வது சுதந்திர தினம் என்ன செய்யப்பட்டது? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையில வந்துட்டு கொண்டாடப்பட்டது. அப்ப நம்ம இப்ப உங்களுக்கு விளங்கணும். ரைட், இது சொல்லித்தர மாதிரி தான் நீங்க படிக்க போறீங்க. ரைட், அதாவது பொது அறிவுன்னு சொல்ற பாடத்தை நீங்க எப்படி படிக்கணும்னு சொன்னா, இப்ப ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த கேள்விக்குரிய விடையை மட்டும் படிச்சு பாடமாயிட்டு போறது. இப்ப நாம எக்ஸாம்ல வந்துட்டு செய்யற மாதிரி அந்த கேள்விக்குரிய விடையை மட்டும் படிச்சு பாடமாயிட்டு போறது. எப்படி படிக்கிறேன்னு சொன்னா இந்த பாடம், இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால் இதோட ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் செய்யணும், ஃபில்டர் பண்ணி படிக்கணும். அதான் நம்ம முக்கியமான இங்க படிக்கிற விஷயம். இதுல முதலாவது என்னென்ன நம்ம ஃபில்டர் பண்ணலாம்? முதலாவது இலங்கையோட தேசிய சுதந்திர தினம் வந்துட்டு எப்ப கொண்டாடப்படுதுன்னு சொல்றது ஒரு விஷயம். அதே மாதிரி அது எத்தனையாவது சுதந்திர தினம்னு சொல்றது என்ன அடுத்த விஷயம், 77வது. சரியா? அதே மாதிரி அதுல தீம் வந்துட்டு என்னன்னு சொல்றது அடுத்த விஷயம். அதே மாதிரி வேற என்ன நடந்திருக்குமாங்க, அதே மாதிரி அது எங்க நடந்துச்சுன்னு சொல்றது அடுத்த விஷயம். இதுல மென்ஷன் பண்ணி படல, எங்க நடந்துச்சுன்னு சொல்றது அடுத்த விஷயம். அப்ப இப்படித்தான் நம்ம என்ன செய்யறது, ஒரு கேள்வி எடுத்தா அதை ரிலேட் பண்ணி பாக்குறேன், அதோட ரிலேட்டடான சில விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்த்து தான் படிக்கிறேன். மெயினா அதுக்காக எல்லாத்தையும் கிடந்து படிக்கிறேன். யார் யார் வந்தா, எத்தனை பேர் நின்றாங்க, சரிதானே, எத்தனை பேர் நடந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் படிக்கிறது. அப்படி படிக்கக்கூடாது. மெயினா முக்கியமான சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணி அதோட ரிலேட்டடான விடயங்கள் ஒரு 4-5 விஷயங்களை சேர்த்து படிக்கிறேன். இப்படிதான் ஜெனரல் நாலேஜ் வந்து படிக்கிறேன். தனியா வந்துட்டு கேள்விக்குரிய விடையை மட்டும் படிச்சு பாடம் வாங்கிட்டு போட பட்சம்னா அந்த கேள்வி வந்தா மட்டும்தான் செய்யலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அதுல வர முக்கியமான கேள்விகள் என்ன வந்தாலும் என்ன செய்யலாம், உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட், அப்ப இதுக்குரிய விட வந்துட்டு என்ன, 4வது தேசிய மறுமலர்ச்சியை நோக்கி. ரைட், ஓகே. இப்ப இதுல நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுல. இப்ப சொல்லுங்க பாபு, இது எங்க நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு இந்த தேசிய சுதந்திர? சாரி, விலங்குல யாரோ ஒரு சொன்ன மாதிரி புலனறுவையில நடந்துச்சா? நான் கேட்கிறது இப்ப இலங்கைக்குள்ள நடந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறது இப்ப ஜனாதிபதி தலைமையில நடந்திருக்குமே ஒரு முக்கியமானது, அதை கேட்கிறேன். 77வது. அதாவது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா கொழும்புல நடந்துச்சு. சரியா?
கொழும்புல நடந்துச்சு. ரைட், கொழும்புல நடந்துச்சு. எங்கன்னு சொன்னா இண்டிபெண்டன்ஸ் ஃபேர், அதாவது சுதந்திர சதுக்கம். சரியா, கொழும்பு சுதந்திர சதுக்கம் எல்லாம் தெரியும் தானே, இண்டிபெண்டன்ஸ் ஃபேர்னு சொல்றது. ரைட், அப்ப அங்கதான் வந்துட்டு என்ன நடந்துச்சு, 77வது தேசிய சுதந்திரம் நடந்துச்சு. அப்ப இப்படி சில கேள்விகள் வரும். சரியா, அதே மாதிரி இலங்கையினுடைய முதலாவது தேசிய சுதந்திர தினமும் எங்க நடந்தது, அதாவது இலங்கையுடைய முதலாவது தேசிய சுதந்திர தினம் சொன்னா எப்ப நடந்திருக்கும், 1948 பிப்ரவரி 4. எங்க நடந்துச்சு அது தெரியுமா யாருக்கு? சுதந்திர சதுக்கம். அதுவும் வந்துட்டு எங்க இந்த இடத்துலதான் சுதந்திர சதுக்கத்துல தான் நடந்துச்சு. சரிதானே, அப்ப இப்படி சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், இதோட ரிலேட்டடா படிச்சு கொள்ளணும். இது முதலாவது கேள்விக்குரிய விடை. சரி, ஓகே. இப்ப ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். இலங்கைக்கு சொந்தமான எந்த தீவினை மீட்டு தருமாறு தமிழக அரசு இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது? இது யாருக்கு ஆன்சர் தெரியுமா? கச்சதீவு. வெரி குட். எத்தனாவது விட? ரெண்டாவது ஆன்சர். குட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது, அதாவது அண்மையில் நடக்கிற சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. குட். அப்படிதான் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கணும்னு சொல்ற அவசியமும் இப்ப இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன போன் இருக்கு. இப்போ போன்ல வந்துட்டு என்ன செய்யும், ஃபேஸ்புக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப், சோசியல் மீடியாஸ் இருக்குது. அப்ப அதுலயே ஷேர் பண்ணப்படும் நிறைய விஷயங்கள். அப்ப அதுல வர விடயங்களை தான் நம்ம பார்த்தாலே போதுமா இருந்திருக்கு. சரிதானே, நம்ம இந்த ஜெனரல் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகல. ரைட், சரிதானே. அப்ப அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ரைட், சரி. ரைட், அப்ப இதுக்குரிய விட வந்து என்னன்னு சொன்னால், அதாவது இலங்கைக்கு சொந்தமான இந்த தீவை வந்துட்டு மீட்டு தருமாறு தமிழக அரசு இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்ததுன்னா கச்சதீவு. கச்சதீவுன்னு சொல்லி சொல்றது எங்க இருக்குது தெரியுமா? கச்சதீவுன்னு சொல்றது எங்க இருக்குது இலங்கையில? அதாவது என்ன மாவட்டம்? வெரி குட். யாழ்ப்பாணத்துல இருக்குதுனே, யாழ்ப்பாணம் அங்காள சைட்ல தான் இது வந்துட்டு இருக்குது. ரைட், இந்த கச்சதீவுன்னு சொல்லி சொல்றது முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும். இது வந்துட்டு ஒரு அன்இன்ஹெபிட்டட் சொல்லி சொல்றது, அதாவது மக்கள் பெரும்பாலும் வாழாத ஒரு தீவாகத்தான் இந்த தீவு வந்துட்டு இருக்குது. ரைட், அப்ப இது வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இந்த தீவுன்னு சொல்லி சொல்றது 1921ஆம் ஆண்டு வந்துட்டு என்ன செய்யப்படுது சொன்னா, 1921ஆம் ஆண்டுல இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சில போக்குல இலங்கை அந்த காலத்துல என்ன நடக்குது, பிரிட்டிஷ்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் என்ன செஞ்சு 1921 கால பகுதிகளில் வந்துட்டு அந்த கச்சதீவை வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தாங்க. சரியா, அப்ப அதுக்கு பிறகு வந்துட்டு அப்படியே இலங்கையோட கண்ட்ரோலுக்குள்ளதான் அந்த கச்சதீவு வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அப்ப அப்படி இருக்கிற டைம்ல 1974ஆம் ஆண்டு 1974ஆம் ஆண்டு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. எப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்தியா வந்து என்ன செஞ்சு கச்சதீவு சம்பந்தமான பிரச்சனையை வந்துட்டு ஏற்படுத்தின உடனே 1974ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த, அதாவது பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தி, சரியா, இந்திரா காந்தி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றை போடுறான். சரிதானே, இந்திரா காந்தி வந்துட்டு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றை போட்டு, அதாவது அதோட பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்திய இலங்கை கடல்சார் உடன்படிக்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய இலங்கை கடல்சார் உடன்படிக்கையை போட்டு அதுல வந்துட்டு இந்த கச்சதீவுன்னு சொல்லி சொல்றது இலங்கையினுடைய ஒரு நியாயாதிக்கத்துக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றத அவ ஏற்றுக்கொள்றான். சரிதானே, அப்ப அதனால இலங்கை தான் தற்போது வரையும் அந்த கச்சதீவுன்னு சொல்ற அந்த தீவை வந்து என்ன செய்யுது, கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சுட்டு இருக்குது. இதுல லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, திரும்ப ஒருக்க செல்லுமா, இந்தியா அந்த கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி இது பண்ணி சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், கொஞ்சம் அவதானமா கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா ரிப்பீட் பண்றது சில டைம் கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் கேள்விகள் பார்க்கணும். இப்ப மத்தாக்களும் டிஸ்டர்பா இருக்குமே, அது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கொள்ளுங்க இதுக்கு பிறகு. ரைட், அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இந்த கச்சதீவு வந்துட்டு 1974ஆம் ஆண்டு வந்துட்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்த டைம்ல தான் 1974ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தின்னு சொல்றவ இலங்கை இந்திய உடன்படிக்கை ஊடாக கச்சதீவுன்னு சொல்லி சொல்றது என்ன, இலங்கைக்குரிய ஒரு தீவு தான் அப்படின்னு சொல்லி 1974ஆம் ஆண்டு என்ன செய்யறான், அந்த உடன்படிக்கையில ஒத்துக்கொள்றான், அக்செப்ட் பண்றான். ரைட், அப்ப அதன்படி தற்போது வரையும் வந்துட்டு என்ன, இலங்கையினுடைய நியாயாதிக்கத்துக்குள்ளதான் அந்த கச்சதீவுன்னு சொல்றது காணப்பட்டது வருது.
சரிதானே? இதுல அமைவிடம் எங்க இருக்குன்னு கேட்டால் இது வந்து இலங்கையிட நெடுந்தீவு, சரியா? இலங்கையினுடைய நெடுந்தீவுன்னு சொல்ற இடத்துக்கும் அதே மாதிரி இந்தியாவினுடைய ராமேஸ்வரம் சொல்ற இடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில தான் இந்த கச்சதீவு வந்துட்டு அமைஞ்சிருக்கு, சரிதானே? அப்ப இந்த தீவை வந்து திரும்ப என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டு அரசு, அதாவது தமிழ்நாட்டு அரசுன்னு என்ன, இந்தியாவுல தென் பகுதியில் இருக்கிறது தமிழ்நாடு சொல்லுவோம், சரிதானே? அப்ப தமிழ்நாட்டு அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதை வந்துட்டு எங்களுக்கு மீட்டு தாங்க அது மாதிரி சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்துட்டு பல கோரிக்கைகளை வந்து விடுத்து வராங்க. அதே மாதிரி அண்மையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அதுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அது சம்பந்தமா சில பிரச்சனைகள் வந்த உடனே அன்பகுமார் திசாநாயக அதாவது ஜனாதிபதி அவர்கள் வந்துட்டு அந்த கச்சதீவுக்கு போய் அந்த விடயங்களை வந்துட்டு பார்த்தாரு. அது வந்துட்டு இன்னமும் இலங்கையில கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஒரு தீவாகத்தான் இருக்குது, சரிதானே? அப்ப இதுதான் அந்த கச்சதீவு சம்பந்தமான முக்கியமான விடயங்கள். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, சரிதானே? அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு 285 ஏக்கர் விசாலமான ஒரு தீவு தான் இந்த கச்சதீவுன்னு சொல்றேன், சரிதானே? அப்ப இதுக்கு எத்தனாவது ஆன்சர் வரும்? 2வது விடை வந்துட்டு வரும், சரியோ? ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம் நாம 3வது கேள்வி. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய அனைத்து வகையான கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் முறைமை ஊடாக செலுத்துவதற்காக இலங்கை அரசினால் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் செயலி அல்லது வலைத்தளம் சொல்லி சொல்லலாம், என்ன தெரியுமா யாருக்கு? அதுக்கான விட எத்தனையாவது விட? குட், வெரி குட். 4வது கவர்மெண்ட் பேன்னு சொல்லி சொல்றேன், அதாவது ஜிஓவி பேன்னு சொல்லி சொல்றேன், அதாவது கவ் பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப 4வது விட இதுல பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. அப்ப இது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அரசாங்க திணைக்களங்கள் அதே மாதிரி அரசாங்க அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கவர்மெண்ட் பாடிஸுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலா சரி அல்லது ஏதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சரி ஏதாவது பேமெண்ட்டை வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னா பேமெண்ட்டை வந்துட்டு பே பண்ணுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்துட்டு ஆன்லைன் டிஜிட்டல் முறைமை ஊடாக செலுத்துறதுக்கான ஒரு வசதி தான் இந்த திட்டம் கவர்மெண்ட் பேன்னு சொல்லி சொல்றாரு, கவ் பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லலாம் இது எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா 2025 2025 பிப்ரவரி அளவுல தான் இந்த திட்டம் வந்துட்டு என்ன செய்யப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்துட்டு செயற்பாட்டில் இருக்குது இப்ப கிட்டத்தட்ட, சரிதானே? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதோட வந்துட்டு என்னென்ன எல்லாம் வந்துட்டு பே பண்ணலாம்னு சொன்னா இப்ப டேக்ஸஸ் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை வந்துட்டு என்ன செய்யலாம், இதுல செலுத்தலாம். அதே மாதிரி யூட்டிலிட்டி பில்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, அதாவது மின்சாரம் அப்படின்னு சொல்லி தண்ணீர் கட்டணங்கள் அதுக்கான பில் அதெல்லாம் வந்துட்டு பே பண்றது. அதே போல எஜுகேஷனல் ஃபீஸ் அதே போல இப்படியான முக்கியமான அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்துறதுக்கான ஒரு வசதி இந்த வலைத்தளத்துல அல்லது இந்த மென்பொருள் செயலியில வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது, எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அதுதான் இந்த கவர்மெண்ட் பேன்னு சொல்லி சொல்றது 4வது விடை, சரியோ? ரைட். அப்ப இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி. அப்ப இதுடைய விடை வந்துட்டு 4வது விடை. அப்ப இது அண்மையில் நடந்த ஒரு விஷயம். அப்ப அதுக்காக பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சம்டைம் என்ன செய்யலாம் இது சம்பந்தமா கேட்கலாம், சரிதான்? அடுத்தது 4வது கேள்வி. அண்மையில் பாராளுமன்ற பிரேரணை மூலம் பதவி நீக்கப்பட்ட இலங்கையின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் யார்? இதுவும் வீட்டில நடந்த ஒரு விடயம், தெரியுமா யாருக்கு தெரியும்? 2வது. வெரி குட், 2வது. குட், பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அடிக்கடி இந்த விஷயங்கள் நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள் சம்பந்தமாக. ரைட். இது என்ன நடந்தது சொன்னால் அதாவது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அப்படின்னு சொல்றவர் தான் முன்னாள் போலீஸ் மா அதிபர். இவர் வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிற டைம்ல வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாரு, அதாவது அபியூஸ் ஆஃப் பவர் சொல்லி சொல்லுவோம், அதிகார துஷ்பிரயோகம் வந்துட்டு செஞ்சாரு. அதே மாதிரி அவர் அதிகாரத்தை வந்துட்டு முறை தவறி பயன்படுத்தினார், அதாவது மிஸ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இப்படி சில குற்றங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டு அவரை வந்துட்டு பதவி நீக்கிறதுக்காக வேண்டிய ஒரு குழு ஒன்று செய்யப்பட்டு இந்த விஷயங்கள் ஆராயறதுக்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு அப்ப அந்த குழுவினுடைய அறிக்கை பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்துல வந்துட்டு பெரும்பான்மையான வாக்குகள் வந்துட்டு இதுக்கு சார்பாக வந்து இருந்ததால அவர் என்ன செஞ்சாரு, அண்மையில பாராளுமன்றத்தால வந்துட்டு பதவி நீக்கம் வந்துட்டு செய்யப்பட்டார், சரிதானே? அவரை பேரு தான் தேசபந்து தென்னக்கோன், IGP என இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்ப அவர் தான் அப்ப இதுக்கு 2வது விடை. சரி. அப்ப இதை தொடர்ந்து வந்துட்டு புதிதாக ஒரு
போலீஸ் மா அதிபர் வந்துட்டு என்ன செய்யப்பட்டார், இவர இடத்துக்கு வந்துட்டு நியமிக்கப்பட்டார். ரைட், அவரோட பேர் தெரியுமா யாருக்கு? சரி, இந்த இவர் போனா அடுத்தால் வந்து பாரு, அது சம்பந்தமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கேட்காட்டியும் சம்டைம் தெரிஞ்சிருக்கிறதுக்காக. தெரியுமா யாருக்கும்? ரைட், அவரோட பேரு வந்துட்டு தெரியும், முதலாவது பிரியந்த வீரசூரிய. சரியா, பிரியந்த வீரசூரிய. அப்ப இவர் வந்துட்டு 37வது போலீஸ் மா அதிபராக இவருக்கு பிறகு நியமிக்கப்பட்ட நபர். சரியா, பிரியந்த வீரசூரிய 37வது போலீஸ் மா அதிபர். சரியா, இப்ப இவர் பதவியில வந்துட்டு இருக்கார். சரி, அப்ப இந்த விஷயங்கள் இது சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது கேள்வியை பார்ப்போம். 5வது கேள்வி, ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் கல்ஃப் நியூஸ் 2025 2025ஆம் ஆண்டுக்கான தெற்காசியாவின் செல்வந்தர்கள் பட்டியலின் படி 5ஆம் இடத்தை பெற்ற இலங்கையர் யார்? வெரி குட், இஷார நாணயக்காரர். அதாவது மூணாவது ஆன்சர் இஷார நாணயக்காரர். அதாவது இலங்கையில செல்வந்தர்னு சொல்லி சொல்றேன் நம்ம வந்துட்டு முதல் வந்து சொல்லுவோம் தம்மிக்க பெரியரான்னு சொல்லி, இதுல முதலாவது ஆன்சர். அவர் முதல் இலங்கையினுடைய செல்வந்தராக வந்துட்டு இருந்தவர். இப்ப இவர் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவரை மூவ் பண்ணி என்ன செஞ்சிருக்காரு, இஷார நாணயக்காரன்னு சொல்லி சொல்றவரு இலங்கையில வந்துட்டு முதலாவது பணக்காரர்னு சொல்ற ஒரு பெயரையும், அதே போல தெற்காசியாவில், சரியா, சவுத் ஏசியாவில் வந்துட்டு 5வது இடத்துலையும் வந்துட்டு என்ன செய்யறாரு, இவர் வந்துட்டு ஒரு செல்வந்தராக வந்துட்டு கருதப்படுறார். அப்ப இந்த யுஏஇனுடைய ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய இந்த கல்ஃப் நியூஸ்ல சொல்ற இந்த அறிக்கையின்படிதான் இந்த விடயம் வந்துட்டு என்ன செய்யப்பட்டது, அண்மையில வெளியிடப்பட்டது. அப்ப அதன்படி 5வது இடத்துல அவர் என்ன செய்யறாரு, இஷார நாணயக்காரர் வந்து இருக்காரு. அதுல முதலாவது இடம் யாருன்னு சொன்னா, தெற்காசியாவுல முதலாவது செல்வந்தர் இந்த பட்டியலில் முதலாவது இருக்கிறது யாரு, முகேஷ் அம்பானி. சரியா, முகேஷ் அம்பானின்னு சொல்லி சொல்றவர். அப்ப அவரை தெரியும், எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும், இந்தியாவை சேர்ந்தவர் முகேஷ் அம்பானி. சரிதானே. அதே போல 2வது இடத்துல வந்துட்டு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்து ஷஹீத் கான் சொல்ற ஒரு நபர் வந்துட்டு இருந்தார். இப்படி அந்த பட்டியல் வந்துட்டு நின்று போய், அப்ப அதுல 5வது இடத்துல இலங்கையர் தான், அவர் தான் இஷார நாணயக்காரர். இவர சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் இவர சொத்து மதிப்பாக வந்துட்டு அதுல வெளிக்காட்டப்பட்டது. சரியா, இந்த முக்கியமான விஷயங்களையும் அதோட தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அப்ப விடை என்ன, 3வது விடை. ஓகே, அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. UNFPA-இன் உலக பெண் பாராளுமன்ற பிரதிநிதிகள் அறிக்கையின்படி இலங்கையின் இடம் யாது? முதலாவது UNFPA என்னன்னு தெரியுமா யாருக்கு? UNFPA சொன்னால் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சதான் நம்ம பார்க்கலாம். UNFPA சொன்னால் என்ன தெரியுமா யாருக்கு? சரி, UNFPA சொல்றது என்னன்னு சொன்னால், அது ஒரு சொல்ற வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் சொல்லி சொல்றாரு. யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இது ஐக்கிய நாடுகள் சபை தானே, ஐக்கிய நாடுகள் சபை. அப்ப அந்த ஐக்கிய நாடுகள் சபையிட ஒரு ஒரு முகவர் அமைப்பு தான் என்ன இந்த UNFPA சொல்ற இந்த அமைப்பு. இது வந்துட்டு உலக சனத்தொகை சம்பந்தமான அந்த பட்டியல், அது சம்பந்தமான விடயங்களை பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு. இது வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னு அண்மையில உலக நாடுகள பெண் பாராளுமன்ற பிரதிநிதி, அதாவது உலக நாடுகள்ல வந்துட்டு பாராளுமன்றத்துல அவங்களோட பாராளுமன்றத்துல பெண் உறுப்பினர்கள், பெண் பிரதிநிதிகள் வந்துட்டு எவ்வளவு இருக்காங்க, அதை வச்சு ஒரு லிஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணினாங்க. அதுல இலங்கையோட இடம் வந்துட்டு எத்தனையாவது இடம்னு சொல்லிதான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கேன். ரைட், அதுல வந்துட்டு முதலாவது இடத்துல இருக்கிறது என்ன நாடுன்னு சொல்லி கேட்டால் ருவாண்டா. சரியா, அதுல முதலாவது இருக்கிறது, அதாவது பெண் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துல கூட இருக்கிற நாடு வந்துட்டு ருவாண்டா சொல்லி சொல்ற ஒரு நாடு. அப்ப அந்த நாடுல முதலாவது காணப்படுது. அதன்படி இலங்கையிடமே தெரியாது. இது நம்ம தெரியுமா யாருக்கு? இலங்கையிடம் எத்தனை சொன்னால் 135வது இடம், 5வது விடை. சரியா, 135வது இடம். அதாவது 193 நாடுகள்ல 193 நாடுகள்ல 135வது இடத்தை இலங்கை வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறது, பெற்றிருக்கிறது. இப்ப இதுல கருத்து என்ன, இலங்கை பெண், அதாவது ஒவ்வொரு நாட்டினுடைய பாராளுமன்றத்திலையும் இருக்கிற பெண் பிரதிநிதிகள் எண்ணிக்கை அடிப்படையை வச்சுதான் இந்த லிஸ்ட் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிக்கிறாங்க. அதுல 135வது இடம், அதாவது மொத்தம் 193 நாடுகள் தான் இருக்கு. ரைட், ஆனால் ஒரு கேளிக்கைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
இலங்கையிட சனத்தொகை எவ்வளவு தெரியுமா யாருக்கு? இலங்கையினுடைய மக்கள் தொகை அல்லது சனத்தொகை வந்துட்டு எவ்வளவு? யாராவது புவியியல் படிக்கிறார்கள் யாராவது இருக்கீங்களா? சாரி, 2.5 மில்லியன். 2000 8 பில்லியன். சாரி, 2.5 8 பில்லியன். 2.5 ஓகே 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 ரைட். அப்ப 8 பில்லியன் சொன்னால் வந்துட்டு அது உலகத்துலயா? நான் இலங்கையில கேட்கிறேன். ஓகே ரைட். இலங்கையில சனத்தொகை வந்துட்டு எவ்வளவுன்னு சொன்னால் 21.76 மில்லியன். ஓகே, 21.76 மில்லியன். அதாவது எதன்படின்னு சொன்னால் லாஸ்டா நடந்த சென்சஸ், அதாவது சென்சஸ்னா என்ன? மக்கள் கணக்கெடுப்பு. அதாவது கணக்கெடுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. சனத்தொகை கணக்கெடுப்பு நடந்தது இறுதியாக 2024ஆம் ஆண்டு. அப்ப 2024ஆம் ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் 21.76 மில்லியன் தான் இலங்கையினுடைய மக்கள் சனத்தொகை. சரியோ? அப்ப இதுல இதான் இலங்கையில மொத்த சனத்தொகை. அப்ப இதுல பெண்கள் அளவு வந்துட்டு எவ்வளவுன்னு கேட்டா கிட்டத்தட்ட 52% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. அதாவது 52%. சரியா? அதாவது மொத்த சனத்தொகையில பெண்களினுடைய சனத்தொகை எவ்வளவு? 52%. 52%. அப்ப 52% சொன்னா என்ன? ஆண்களை விட கூட. சாரி, ஆண்களை விட கூட. என்ன? அப்ப ஆண்களை விட கூடன்னு சொன்னா, ஆனா பெண் பாராளுமன்றத்துல இருக்கிற பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தெரியுமா யாருக்கு? தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கிற பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தெரியுமா? 225. முன்ஜித் அகமது என்னன்னு சொன்னால் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் கேட்கிறது. நீங்க மொத்தம் சொல்றீங்க 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள். நான் கேட்கிறது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை? அதுல முதலாவது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களான்னு தெரியுமா யாருக்காவது? எத்தனை பேர் இருக்கிறாங்க சொன்னால் 22 பேர், 22 மெம்பர்ஸ். சரியா? அப்ப 22 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தற்போது இலங்கையினுடைய பாராளுமன்றத்துல அதாவது 225 பேர்ல 22 பேர் தான் இருக்காங்க. ஆனா இலங்கை நாட்டினுடைய சனத்தொகை எவ்வளவு? 21.76 மில்லியன். அதுல 52% வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. ஆனா பாராளுமன்றத்துல அந்த அளவு சனத்தொகை சாரி அந்த பிரதிநிதித்துவம் பெரும்பாலும் இல்லை. சரியா? இதை வந்துட்டு ஒரு குறைபாடாக வந்துட்டு சொல்றாங்க. அதாவது 135வது இடத்துல என்ன செய்யுது இலங்கை வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல. சரியோ? அப்ப இதான் அதுக்குரிய விடு. ரைட். சரி, ஓகே, பாவம். அடுத்தது 7வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வி, சூரியனுக்கு மிக அருகில் சென்று, சரியா, சூரியனுக்கு மிக அருகில் சென்று 982 செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கி வரலாற்று சாதனை படைத்த நாசாவினுடைய விண்கலம் இது. அண்மையில, அதாவது 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில டிசம்பர் காலப்பகுதியில் வந்துட்டு ஒரு நாசாவினுடைய ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து என்ன செஞ்சதுன்னு சொன்னால் சூரியனுக்கு அருகாமையில சென்று, மிகவும் அருகாமை, அதாவது இதுவரையும் யாரும் போகாத அல்லது எந்த தொழில்நுட்பமும் வந்து போகாத அளவுல சூரியன் மிக அருகில சென்று 982 பாகை செல்சியஸை வந்துட்டு வெப்பநிலையை தாங்கிச்சு. அப்ப தாங்கி அதுல சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுதான் அது போயிடுச்சு. சரிதானே? அப்ப அப்படி போன நாசாவினுடைய விண்கலத்தினுடைய பேர் என்ன? அதுல 5 ஆன்சர் இருக்குது. சொல்லுங்க அம்மா. மூணாவது, நாலாவது, இன்னொரு ஆன்சர் வந்து இன்னும் 2 ஆன்சர் தான் இருக்கு. ரைட். முதலாவது ஆன்சர் ஓகே. அத நிறைய ஆன்சர் இருக்குதானே? இப்ப 3 போயிச்சா இல்லையே? ரைட். அப்ப பாருங்க. ஓகே, சொல்றேன். ரைட், பாருங்க. அப்ப 3வது விடைன்னு சொன்னாங்க. சரி, குட். அதாவது பாக்கசோலா ப்ரோப்னு சொல்லி சொல்ற இந்த விண்கலம் என்ன செஞ்சுச்சு? 2024ஆம் ஆண்டு டிசம்பர் காலப்பகுதியில வந்துட்டு சூரியனுடைய அருகாமையில போய் இந்த சூரியனுடைய அட்மாஸ்பியரை வந்துட்டு என்ன செய்யறதுக்காக, ஆய்வு செய்யறதுக்காக வந்துட்டு இது என்ன செஞ்சு போய். சரிதானே? அதான் இந்த விண்கலத்துடைய பேர். யாரும் இதுக்கு முதல் வந்துட்டு அல்லது இதுக்கு பிறகு என்ன செய்யறல போக போறது இல்லை. அதுக்குள்ள என்ன சொன்னால் சூரியனுக்கு உள்ள வந்துட்டு போய் வந்துட்டு ஆராய்ச்சி செய்யறன்னு சொல்றதெல்லாம் இம்பாசிபிள் தானே?
இதை அந்த விண்கலம் வந்துட்டு செஞ்சிருக்குது சொல்றது இதுல முக்கியமான விஷயம். ரைட், அப்ப அதுக்குரிய விடை வந்துட்டு என்ன? 3வது விடை. அப்ப இப்படி சில கேள்விகள் உங்களுக்கு என்ன செய்யலாம், பொதுவாக கேட்கலாம். அப்ப இதுல நீங்க இப்ப பார்த்த வரையில இந்த 7 கேள்வியிலையும் சில உள்நாட்டில் நடந்த சில விஷயங்களும் வந்திருக்குது, அதே மாதிரி வெளிநாட்டில் நடந்த சில விஷயங்களும் வந்திருக்குது. முக்கியமான கண்டுபிடிப்பு அதாவது நிகழ்வுகள், அதே போல தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் வந்திருக்குது. இப்படித்தான் என்ன செய்யுது, உங்களுக்கு கேள்விகள் வரும். சரிதானே? இதோட ரிலேட்டடான விஷயங்களை நம்ம என்ன செய்யறது, பார்த்துட்டு போகணும்னு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகே, அடுத்தது 8வது கேள்வியை பாருங்க. சரிக்கா, 8வது கேள்வியை பாருங்க. 2034ஆம் ஆண்டு ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? 2034 ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல என்ன முதலாவது? ஃபிஃபா உலகக்கிண்ணம் சொல்றது என்ன? ஃபுட்பால் வேர்ல்ட் கப்னு சொல்லுவோம். ரைட், அதானே? ரைட், அப்ப இது வந்துட்டு 2034 வந்துட்டு எங்க நடக்க போகுது தெரியுமா யாருக்கு? சவுதி அரேபியா. குட், வெரி குட். 3வது விட சவுதி அரேபியா. எஸ், 2034ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் தான் என்ன செய்ய போகுது, இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகுது. இது எத்தனையாவது ஃபிஃபா வேர்ல்ட் கப்னு சொல்லி சொன்னால் 25வது. சரியா, 25வது ஃபிஃபா வேர்ல்ட் கப் தான் இந்த சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சரி பாப்போம். இப்ப லாஸ்டா எங்க நடந்துச்சு ஃபிஃபா வேர்ல்ட் கப்? லாஸ்டான்னு சொன்னால் இறுதியாக நடந்தது 2022. எங்க நடந்துச்சு? 2022ஆம் ஆண்டு கத்தார். வெரி குட், கட்டார். என்ன, கட்டார் நாட்டுல தான் நடந்துச்சு 2022ஆம் ஆண்டு. அது வந்துட்டு 22வது ஃபிஃபா வேர்ல்ட் கப். சரியோ? அதே மாதிரி 2026 அடுத்தது நடக்க போறது 3 நாடுகள் நடக்க போகுது. 2026ல அடுத்தது நடக்க போறது. சரியான, 2026ல வந்துட்டு 3 நாடுகள் நடத்த போகுது. கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏ. கனடா, மெக்சிகோ, யூஎஸ்ஏன்னு சொல்லி 3 நாடுகள் சேர்ந்து அந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடத்த போகுது. இது 2034. சரியா? எதை கேட்கான்னு சரியா, நம்ம எல்லாம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெட்டர். ஓகே, அடுத்தது பாருங்க 9வது கேள்வி. அண்மையில் யாழ்ப்பாணத்தின் எந்த இடத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல் இலங்கை ஜனாதிபதியால் வைக்கப்பட்டது அல்லது நடப்பட்டது? இது அண்மையில நடந்த ஒரு விடயம். வெரி ரீசன் தெரியுமா யாருக்கும்? 5 விட இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துலன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். ஆனா யாழ்ப்பாணத்துல எங்கன்னு சொல்லி தெரியும். இப்படிதான் கேள்வி கேட்பான். இந்த கேள்வி கேட்கறேன்னு சொன்னா இப்படிதான் கேட்பாங்க. எல்லாருக்கும் யாழ்ப்பாணம்னு சொல்லி தெரியும். ஆனா அது எங்க, யாழ்ப்பாணத்துல எங்கன்னு சொல்லி கேட்டா தான் நமக்கு இன்னும் தெரியா சில ஆளுக்கு எந்த இடத்துல எங்கன்னு சொல்லா மண்டை தீவுனே வித்தியாசமான பேர் மாதிரி இருக்கு. ரைட், அதான் மண்டை தீவுன்னு சொல்ற இடத்துலதான் இந்த அடிக்கல் நடப்பட்டது. சரியா, கடந்த நான் நினைக்கிறேன் செப்டம்பர் ஃபெஸ்ட் நினைக்கிறேன். செப்டம்பர் ஃபெஸ்ட் இந்த மாசம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தான் இந்த விடயம் நடந்தது. அப்ப யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம்னு சொல்றது என்ன, அதை அமைக்கிறதுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஜனாதிபதி வந்துட்டு அடிக்கல் நாட்டினாரு. அது எங்கன்னு சொன்னால் மண்டை தீவு, யாழ்ப்பாணத்துல மண்டை தீவுன்னு சொல்ற இடத்துல. சரியோ, இது வந்துட்டு 7வது ஸ்டேடியமாக வந்துட்டு வாரத்துக்கான இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியான, அப்ப இலங்கையை பொறுத்தவரை ஆல்ரெடி நிறைய சர்வதேச கிரிக்கெட் மைதானங்கள் வந்துட்டு இருக்குது. அதுல ஒன்றாக இதுவும் வந்து என்ன செய்யும், ஃபியூச்சர்ல வந்து இருக்கு. சரியோ, ரைட். அப்ப இதுக்குரிய விடை வந்துட்டு 1வது விடை, அதை நோட் பண்ணி கொள்ளும். அடுத்த 10வது கேள்வியை பார்ப்போம். இலங்கையின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க சூரிய சக்தி திட்டமானது சியம்பலாண்டுவில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பெயர் என்ன? இது அண்மையில வந்துட்டு தெரியுமா யாருக்குமே? சியம்பலாண்டுன்னு சொன்னால் மொன்றாகலை டிஸ்ட்ரிக்ட், மொனராகலை மாவட்டத்துல தான் அந்த பகுதிக்குள்ள வருது. ரைட், இது என்னன்னு சொன்னால் இப்ப சூரிய சக்தி திட்டம்னு சொல்றது சோலார் பவர் பார்க்னு சொல்லி சொல்றது. இது வந்துட்டு அண்மையில், அதாவது இலங்கை, அதாவது நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஒரு திட்டம். சரியா, நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சூரிய சக்தி திட்டம் தான் இந்த சியம்பலாண்டு சொல்ற இந்த மொன்றாகலையில் இருக்கிற சியம்பலாண்டுன்னு சொல்ற இந்த டிவிஷன்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சூரிய சக்தி திட்டம். சரியா, சோலார் பவர் பார்க்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், இது வந்துட்டு 100 மெகாவாட், அதாவது 100 மெகாவாட் மின்சாரத்தை வந்துட்டு தேசிய மின் இணைப்புல வந்துட்டு இணைக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்குது, பிளான் பண்ண பார்த்தீங்க 100 மெகாவாட். சரியானே, 100 மெகாவாட் சொல்லி சொல்றோம்.
அப்ப அந்த அளவு மின்சாரத்தை இந்த இதன் மூலமாக உருவாக்குறதுக்கு நடவடிக்கைகள் தான் இதுல எடுபடுத்தீங்க. அப்ப இது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிதானே. ரைட். அப்ப இது ஆரம்பிக்கிறதுக்கு அப்ப இது இதுல பேர் என்னன்னு கேட்காங்க. இது எங்க என்னன்னு சொல்லி கேட்கல, அதெல்லாம் தந்து இது இத பேர் என்னன்னு சொல்ற மாதிரி கேட்டுக்கிறது. சரிம்மா யாருக்கும் இதுல பேர்? சுரக்ஷா அப்பே சுரக்ஷாவா? தம்பபவன். சம்பவனின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட அது வந்துட்டு காற்றாலை வைன் பவர்னு சொல்லி சொல்றோம். வைன் பவர் மில் அது வந்துட்டு மன்னார்ல இருக்குது. அது கண்ணால் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது அது காற்று பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற விடயம் மன்னார்ல இருக்குது. சம்பவனின்னு சொல்றது. சுரக்ஷான்னு சொல்றது என்ன? சுரக்ஷான்னு சொல்லி சொன்னீங்க. இது சும்மா போட்டு அந்த விட உங்களை குழப்பறதுக்கு சுரக்ஷாண்டிய வந்து காப்புறுதி. வெரி குட். காப்புறுதி என்ன? அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கல்வி வைத்தால் ஏற்படுத்தப்பட்ட காப்புறுதி சுரக்ஷான்னு சொல்லி சொல்றது. அது வராது. சரி, அது சும்மா போட்டு ஒரு விடைக்கு. ரைட். அப்ப என்ன விடைன்னு சொன்னாலும் இதுக்கு முதலாவது ஆன்சர் ரிவிதனவின்னு சொல்லி சொல்றது. ரிவிதனவி சொல்றதுதான் இதுல பேர். சரிதானே? அப்ப இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது 11வது கேள்வி பார்ப்போம். 11வது கேள்வி. அண்மையில் ஊழலுக்கு எதிராகவும் சமூக ஊடக தடைக்கு எதிராகவும் இடம்பெற்ற கிளர்ச்சியின் காரணமாக ஒரு நாட்டின் பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் எந்த நாடு? சரி, இது அண்மையில நடந்த ஒரு விடயம். 4வது நேபாள். நேபாள். எஸ், வெரி குட். நேபாளம். என்ன? நேபாள். அதாவது அண்மையில நடந்த விஷயம் தான். இது வெரி ரீசனா வந்தது. அதாவது என்ன, அந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மோசடி, ஊழல் பிரச்சனைகள், அது சம்பந்தமாக அதுவும் அதே மாதிரி சமூக ஊடகங்களை வந்து தடை செய்யறதுக்கான ஒரு முயற்சியை வந்துட்டு அரசாங்கம் செஞ்சதுன்னு சொல்ற காரணத்தினால என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மக்கள், அதாவது இளைஞர்கள், விசேஷமாக இளைஞர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு பாரிய ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தினாங்க. ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. அது வந்துட்டு கடைசியில வந்துட்டு அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம், அதே மாதிரி பிரதமர் அலுவலகம் சொல்லி பல இடங்களை வந்துட்டு தீயிட்டு கொளுத்தி அந்த முக்கியமான தலைவர்களுக்கும் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்கள தாக்குதலுக்குள்ளாக்கி அப்படி சில விடயங்கள் நடந்துச்சு அந்த போராட்டத்துல. அண்மையில நடந்த விஷயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரைட். அப்ப அதுல வந்துட்டு இந்த போராட்டம் நடந்த உடனே அவர் பதவியை வந்துட்டு இந்த நாட்டு பிரதமர், அதாவது நேபாளத்தினுடைய பிரதமராக இருந்த KP சர்மா ஒலின்னு சொல்றவர் தான் அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போனார். சரிதானே? இப்ப அந்த நாட்டினுடைய நிர்வாகம் அந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல வந்துட்டு இருக்கு. சரியானே? பொது அமைதியை காக்கிற டைம்ல இந்த இன்டரிம் கவர்மெண்ட், அதாவது இடைக்கால அரசாங்கம் வந்துட்டு அந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய கையில காணப்படுது. இதுதான் அந்த நாட்டு நிலைமையா இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப இதை நீங்க ரீசெண்டா பாத்துருப்பீங்க எல்லாரும். அப்ப இதுக்குரிய விடை வந்துட்டு நேபாளம்னு சொல்றதான் இதுக்குரிய விடை. சரியோ? ரைட். அடுத்தது 12வது கேள்வியை பார்ப்போம். பன்முகத்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முயற்சியான, அதாவது பிம்ஸ்டெக்னு சொல்றது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். பிம்ஸ்டெக், அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்னு சொல்லி சொன்னால் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். சரி, அதான் நான் தமிழ்ல போட்டு பாருங்க. பிம்ஸ்டெக்னு சொல்ற அமைப்பு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல 6வது உச்சி மாநாடு, அதே போல 20வது அமைச்சரவை கூட்டம் மற்றும் 25வது மூத்த அதிகாரிகளுடைய கூட்டத்துடன் 2025 ஏப்ரலில் எங்கே நடைபெற்றது? சுருக்கமா கேட்கிறேன்னு சொன்னால் இந்த பிம்ஸ்டெக் அமைப்பினுடைய 6வது உச்சி மாநாடு, அதாவது 6th சமிட், இது வந்துட்டு எந்த இடத்துல நடந்தது? அண்மையில நடந்துச்சு, ஏப்ரல் மாதம் 2025. இது எங்க நடந்துச்சு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எங்க நடந்துச்சு சினிமா யாருக்கும்? முதலாவது பிம்ஸ்டெக் என்னன்னு தெரியுமா? பிம்ஸ்டெக் அமைப்புன்னு சொல்றது இது வந்துட்டு எப்ப உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் 1997. சரியா? 1997ஆம் ஆண்டு தான் இது உருவாக்கப்படுது. சரியோ? இதுல தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டால் பங்களாதேஷ், டாக்கா. பங்களாதேஷினுடைய தலைநகரமான டாக்காவில் தான் இதுல தலைமையகம், அதாவது ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. சரியா? இலங்கையும் இதுல ஒரு உறுப்பு நாடாக இருக்குது. இதுல தெரியுதானே? இலங்கையும் இதுல ஒரு உறுப்பு நாடாக இருக்குது. அப்ப சரிதானே?
அப்ப இது ஒரு பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான ஒரு ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்புன்னு சொல்லி சொல்றேன், பிம்ஸ்டெக் அமைப்புன்னு சொல்லி சொல்றேன். அப்ப இதுல 6வது சமிட் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு சொன்னா பேங்காக், தாய்லாந்து. முதலாவது விடை பேங்காக், தாய்லாந்து இந்த இடத்துல தான் நடந்தது. சரியோ? அதுக்கான விடை வந்துட்டு முதலாவது விடை வரும். எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. எல்லாத்தையும் பேப்பர் இதானே, பேப்பர் பின் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அதுல நான் சொல்ற விடயங்களை நோட் பண்ணுங்க. சும்மா வந்து கேட்டுட்டு இருக்காமலுக்கு நான் விடையை மட்டும் படிக்காமலுக்கு நான் சொல்ற அதாவது எடிஷனலா வந்துட்டு சொல்ற விடயங்களையும் வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சரியா? அதோட ரிலேட்டடா சொல்ற விடயங்கள் தான் உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதான் இதுல முக்கியமான விஷயம். ஓகே, அப்ப 12வதுக்கு முதலாவது விடை. சரி, இப்ப அடுத்த பாருங்க 13வது கேள்வி. அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ஒல்லாண்டா ஹுமாலா என்பவர் பண மோசடி வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். அவரது நாடு எது? யாராவது இதுக்கு தெரியுமா ஆன்சர்? கொஞ்சம் கடினமான கேள்விதான். தெரியுமா யாருக்கும்? கியூபா இல்லை. நெதர்லாந்து இல்லை. போர்த்துகலும் இல்லை. ரைட், ஓகே. பாப்பமா என்ன விடைன்னு சொல்லி. ரைட், இதுல விடை என்னன்னு சொன்னா பெரு. பெருன்னு சொல்ற நாடு. 5வது விடையை பாருங்க. 5வது விடையை பாருங்க, பெருன்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த நாட்டில முன்னாள் ஜனாதிபதியான ஒல்லாண்டா ஹுமாலான்னு சொல்லி சொல்றவர் வந்துட்டு மணி லாண்டரிங் கேஸ்ல, அதாவது பண மோசடி வழக்கு, பணத்தை மோசடி செஞ்சார் அப்படின்னு சொல்ற அந்த வழக்குல வந்துட்டு என்ன செய்யப்பட்டது, குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துட்டு விதிக்கப்பட்டிருக்காரு. அது எங்கன்னு கேட்டா பெரு. சரியோ? ரைட். அப்ப 5வது விட வந்துட்டு வரும். அதை நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியான சில கேள்விகள் நம்ம எங்க இருந்து பார்த்திருக்க மாட்டோம். சில டைம்ல அதை தூக்கி என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு கேள்வியா போட்டிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். அதான் நான் சொன்னேன், என்னோட இந்த இதை பொறுத்தவரையில, பொது விவகாரங்களை பொறுத்தவரையில நம்ம ஒரு அளவுக்கு நம்ம தயாராகிட்டு போகலாம். ஆனால் நாம படிச்சுட்டு போற எல்லாம் வருமானு சொல்லி கேட்டால் இல்லை, உண்மையாவே தான் யதார்த்தம். ஆனால் அதுக்காக நம்ம படிக்காம போறல 7 மட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம், நோமலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் அங்க நம்ம ஒரு 10 கேள்வியில நீங்க என்ன செய்வீங்க, ஒரு 5 கேள்வி, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கேள்விக்காவது ஆன்சர் பண்ணலாம். அப்ப 5 கேள்வின்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்க என்ன பாஸ் மார்க்ஸுக்கு இல்லை அவங்கள 10 கேள்வி. சரி, அப்ப அப்படி செஞ்சீங்கன்னா சரி. அடுத்தது பார்ப்போம் 14வது கேள்வி. 14வது கேள்வியை பாருங்க எல்லாரும். 2024ஆம் ஆண்டு இறுதியாக இடம்பெற்ற இலங்கையினுடைய சனத்தொகை கணக்கெடுப்பின் படி தற்போதைய இலங்கையின் சனத்தொகை, நான் இப்பதான் சொன்னேன், அவதானிக்கிறதுக்காக 76 மில்லியன். 5வது விட இருக்கு 21.76 மில்லியன். இப்பதான் நான் சொன்னேன். அண்மையில வந்துட்டு, அதாவது இறுதியாக நடந்தது சனத்தொகை கணக்கெடுப்பு எப்ப, இறுதியாக நடந்த சனத்தொகை கணக்கெடுப்பு எப்ப, 2024ஆம் ஆண்டு. அப்ப அதுலதான் 21.76 மில்லியன் நம்ம நாட்டுல சனத்தொகை. ஓகே, ரைட். இப்ப நான் செய்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சனத்தொகைன்னு சொல்றத கணக்கேற திணைக்கிழமை இலங்கையில சனத்தொகையை வந்து கணக்கேறதுக்காக மதிப்பீடுறதுக்காக பொறுப்பான திணைக்கிழமை இலங்கை புள்ளி விவரவியல் திணைக்களம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது புள்ளி விவரவியல், அதாவது குடிசன மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் சொல்லலாம். சரி, குடிசன மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அதான் அதுக்கு பொறுப்பு. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில எத்தனை வருஷத்துக்கு ஒரு கணக்கெடுப்பு நடக்கும், மக்கள் கணக்கெடுப்பு எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சனத்தொகை கணக்கெடுப்பு இடம்பெறுறது? 10 வருடங்களுக்கு ஒரு முறை. 10 வருடங்கள். அந்த 10 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யும் இந்த கணக்கெடுப்பு இடம்பெறும். இறுதியாக இடம்பெற்றது வந்து 15வது கணக்கெடுப்பு. இலங்கையினுடைய 15வது கணக்கெடுப்பு தான் இந்த 2024 நடக்கும். சரிதானே? இப்ப சொல்லுங்க எல்லாரும், முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு எப்ப இடம்பெறுது இலங்கையில தெரியுமா? 1871. சரியா? 1871 தான் முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு என்ன செய்து இலங்கையில இடம்பெற்று. இது அதோட ரிலேட்டடா சும்மா வாரது தேவைப்படாது, செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இது அடுத்த பாப்போம் 15வது கேள்வியை பாருங்க. சொல்லிட்டா
2028 கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கே இடம்பெற உள்ளன? இது வந்துட்டு ஒலிம்பிக், சமர் ஒலிம்பிக் சொல்லி சொல்றோம். சம ஒலிம்பிக் சொல்லி சொல்றாரு. கோடைகால ஒலிம்பிக் போட்டி 2028 எங்க நடைபெற போகுது தெரியுமா யாருக்கு? சரி, 2028 ஆண்டு எங்க நடக்க போகுது? 2028 எங்க நடக்க போகுது தெரியுமா? பாரிஸ். எத்தனாவது விடன்னு சொன்னால் 2வது விட, லாஸ் ஏஞ்சலஸ். அதாவது அமெரிக்காவில் வந்துட்டு இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்ற இடத்துலதான் 2028 ஆண்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ் என்ன செய்ய போது, நடைபெற போகுது. இது வந்துட்டு எத்தனையாவது போட்டின்னு சொல்லி சொன்னால் 34வது. சரியா, 34வது போட்டி. சரியோ, ரைட். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். இறுதியாக எங்க நடந்துச்சு சம்மர் ஒலிம்பிக் வந்து? லாஸ்ட், அதாவது 2024 நடந்துச்சு. அது எந்த இடத்துல நடந்துச்சு தெரியுமா? 2024 இறுதியாக நடைபெற்றது எங்க நடந்துச்சுன்னு தெரியுமா யாருக்கு? இந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்க நடந்துச்சு? பிரான்ஸ் தானே, பாரிஸ், பிரான்ஸ். பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ்ல தான் 2024 ஆண்டு நடந்தது. சரியோ, அது 33வது. இது நடக்க போறது 2028, 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். அப்ப இது வந்து 34வது. சரியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடக்க போகுது. ஓகே, அடுத்தது பாருங்க. 16வது கேள்வி. இலங்கையினுடைய எந்த திரைப்படமானது ஷங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் 2 விருதுகளை வென்றது? இந்த இலங்கையிலையும் வந்துட்டு என்ன திரைப்படங்கள் வந்துட்டு எடுப்பாங்க. சரியானே? அப்ப அந்த அடிப்படையில ஒரு திரைப்படம் என்ன செஞ்சுன்னு சொன்னால் ஷங்காய், ஷங்காய் சைனாவில் இருக்கிற ஒரு இடம், அந்த ஷங்காய்னு சொல்லி சொல்றது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து 2 விருதுகளை வந்துட்டு பெற்றது. அப்ப அந்த திரைப்படத்துல பேரு என்னன்னு சொல்லி கேட்டீங்க. என்ன விட வரும் தெரியுமா யாருக்கும்? சரி, அதுக்குரிய விட வந்துட்டு முதலாவது விடையா ரிவர் ஸ்டோன் சொல்லி சொல்லுவாங்க. ரிவர் ஸ்டோன், ரிவர் ஸ்டோன் சொல்ற படம் தான் இது. இது வந்துட்டு 2025 இந்த காலப்பகுதியில் தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டது. இதோட டிரெக்டர் வந்துட்டு யாருன்னு சொன்னால் லலித் ரத்நாயக். சரியா, லலித் ரத்நாயக்னு சொல்றவர் தான் இதுல இயக்குனர். இவர் தான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்தாரு. அப்ப இதுக்குதான் இந்த ஷங்காய் சர்வதேச திரைப்பட விழாவில் 2 விருதுகள் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. சரியோ, அப்ப இலங்கையில திரைப்படத்துறையில வந்துட்டு வார ஒரு கேள்விதான் இந்த ஒரு கேள்வி. இது சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 17வது கேள்வி. 9வது உலகின் சிறந்த விமான நிறுவனமாக பெயரிடப்பட்ட விமான நிறுவனம் எது? இது தெரியுமா யாருக்கு? சொல்லுங்க, என்ன விட வருது? ஏர்லைன்ஸ். சாரி, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்துட்டு பெஸ்ட் ஏர்லைன்ஸ் சவுத் ஏசியாவில் சொல்லித்தான் அது வந்து. சரி, அது வேறு. இது வந்துட்டு வேர்ல்டு வைடா, உலகளாவிய ரீதியில வந்துட்டு உலகின் சிறந்த விமான நிறுவனமாக, உலகின் சிறந்த விமான நிறுவனமாக பெயரிடப்பட்டது வந்துட்டு வேறு. இதுக்குரிய விட வந்துட்டு என்னன்னா கத்தார் ஏர்வேஸ். கத்தார் ஏர்வேஸ். இது வந்துட்டு 9வது முறையாக வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது, சிறந்த உலகின் சிறந்த விமானம், நல்லா விளங்கிக் கொள்ளணும், உலகின் சிறந்த விமான நிறுவனமாக பெயரிடப்பட்டிருக்குது. சரியோ, எத்தனாவது விட? 2வது விட. இதுல முதலாவது இருக்கிறது எதுன்னு கேட்டால், சரி, முதலாவது கத்தார். இதுல வந்துட்டு 2வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு சிங்கப்பூர். சரியா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொல்றதுதான் இந்த இதன்படி 2வது இடத்துல வந்துட்டு இருக்குது. ஓகே, ரைட். அப்ப இது வந்துட்டு அந்த விமான நிறுவனங்கள் சம்பந்தமாக இதுவும் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விதான், நடப்பு தகவல்கள் தான். ஓகே தானே? அடுத்த கேள்வியை பாருங்க, 18வது கேள்வி. 2025 ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் எந்த நாடு ஆஸ்திரேலியாவை இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் தோற்கடித்தது? கிரிக்கெட் பார்க்கிறார்கள், தெரியுமா யாருக்கும்? இந்தியா. இந்தியாவா?
ஐசிசி இது வந்து என்ன வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 லாஸ்ட் நடந்தது. இது வந்து எங்க நடந்துச்சுன்னு சொன்னால் இங்கிலாந்தினுடைய லார்ட்ஸ் மைதானம், லார்ட்ஸ் கிரவுண்ட் சொல்லி சொல்லுவோம். எல்லாரும் தெரியும், கிரிக்கெட் பார்க்குறாங்களே அதோட தொடர்பானவர்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மத்தாக்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரியான இப்ப இதுல என்னென்ன தரவுகள் சொல்றாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. 2025 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல வந்துட்டு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான் விளையாடிச்சு. ஃபைனல்ல வந்துட்டு என்ன விளையாடிச்சு? ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும். சரியா? அப்ப அதுல வின் பண்ணினது சவுத் ஆப்பிரிக்கா. எத்தனாவது விட? 4வது விட. அதான் அதுக்கு சரியான விட. சரியோ? அப்ப 4வது விட. சரியா? அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்துட்டு இறுதி போட்டியில வந்துட்டு என்ன நாடுகள் விளையாடிச்சுன்னு கேட்பான். சரிதானே? அது எங்க நடந்துச்சு, எந்த மைதானத்துல நடந்துச்சுன்னு கேட்பான். அது என்னன்னு நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கேன், அதோட தெரிஞ்சிருக்கேன். அதான் நான் இந்த விஷயங்கள் இந்த கேள்வியை போட்டுக்கிறேன். சரியா? இதுல நிறைய போட்டிகள் நடந்திருக்குது, நான் இதை போட்டுக்கிறேன். சரியா? அப்ப உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொல்றது ஒரு முக்கியமான ஒரு போட்டி தான். அதே மாதிரி நிறைய போட்டிகள் இருக்குதுன்னு அதுவும் தெரிஞ்சிருக்கேன். ஓகே, அப்ப 4வது விடையா 18வது கேள்விக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க, 19வது கேள்விக்கு விளையாச்சிருங்க எல்லாரும். 19வது கேள்வி என்னன்னு சொன்னால் அண்மையில நடந்ததுதான் இதுவும். ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய போயிங் 787-8 ஸ்ட்ரீம்லைனர் எனும் விமானம் லண்டனுக்கு புறப்படுகிற போது வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. 241 பயணிகள் பலியாகிறார். குறித்த விபத்து எங்கே இடம்பெற்றது என்று சொல்லி சொன்னால் 3வது விடை அகமதாபாத் சொல்ற இடத்துல நடந்துச்சு. இந்தியாவுலனே, இந்தியாவினுடைய அகமதாபாத் சொல்ற அந்த விமான நிலையத்துல தான். எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த பிளைட் கிராஷ். சரிதானே? அதாவது அகமதாபாத் விமான நிலையத்துல இருந்து லண்டனுக்கு, அதாவது லண்டன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு புறப்படுறதுக்கான அந்த பிளைட் தான் வந்துட்டு சரிதானே அது வந்துட்டு இயக்கப்பட்டு சிறிது நேரங்கள்ல வந்து என்ன செஞ்சு டவுன் ஆகி விழுந்துச்சு. அப்ப அது விழுந்ததுல பெரிய ஒரு விபத்து வந்துட்டு சம்பவிச்சு. அப்ப அதுல வந்துட்டு மொத்தம் 242 பேர் வந்துட்டு பயணிச்சாங்க. அதுல லக்கீலி ஒரு ஆள் தான் என்ன செஞ்சாரு, அதுல உயிர் தப்பினார். சரியோ? அப்ப அதுல 241 பேர் என்ன செஞ்சாங்க, பலியாகினாங்க. அப்ப இது ஒரு பெரிய ஒரு இந்த வருடத்துல நடந்த ஒரு பிளைட் கிராஷ். ஓகேயா? அப்ப எத்தனையாவது விடைக்கு? 19வதுக்கு 3வது விடை. இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப அகமதாபாத் ஏர்போர்ட், அதாவது விமான நிலையம்னு சொல்றாங்க, அதுக்குரிய விடை. எங்க இருந்து எங்க போன பிளைட், அதே மாதிரி என்ன இந்த பிளைட் நேம் என்ன, இப்படியான விஷயங்கள் இதுல இருக்குது. அப்ப அதையும் நீங்க என்ன செய்யணும், அதை ரொம்ப பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம் இதுவும் ஒரு கேள்வியாக என்ன செய்யலாம், இந்த முறை வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரைட், வந்தா உங்களோட அதாவது 20வது கேள்வியை பாருங்க எல்லாரும். 2025ஆம் ஆண்டின் உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி இலங்கை எத்தனையாவது இடம்? அதாவது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்னு சொல்லி சொல்றேன். வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட். இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையில இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டு மக்களினுடைய வெல்த், அதாவது அவங்களோட சொத்து, அதே போல அவங்களோட ஹெல்த், சுகாதாரம், சரிதானே, அதே மாதிரி அந்த நாட்டுல அவங்களை காணப்படுற சுதந்திரம், இதை அடிப்படையாக வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு அறிக்கை தான் இருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி, சுதந்திரமாக, அதே மாதிரி ஆரோக்கியமாக, செல்வத்தோட எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதான் உலக மகிழ்ச்சி அறிக்கைன்னு சொல்லி சொல்றது. இது வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்யப்படும், வெளியிடப்படும். அப்ப 2025ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் வந்துட்டு வெளியிடப்பட்டது அண்மையில. அப்ப இதன்படி இலங்கையில வந்துட்டு இலங்கை வந்துட்டு அது எத்தனையாவது இடத்துல இந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றதான் கேள்வி. எத்தனையாவது இடம்? 133. 133. 133வது இடமா? அதான் 3வது விட. சரியா? அப்ப 133 சொல்றதுதான் அதுக்கு சரியான விடையாக வந்துட்டு இருக்க போகுது. சரியா? ரைட். அப்ப இது 2024ல பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இடம் வந்துட்டு 128வது இடத்துல இருந்துச்சு. இலங்கை வந்துட்டு எத்தனை இடத்துல இருந்துச்சு? 128வது இடத்துல 2024ல இருந்துச்சு. இப்ப இன்னும் பின்னுக்கு போய் 2025ஆம் ஆண்டு 133வது இடத்துல இப்ப வந்துட்டு இருக்குது. சரியான மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னு கேட்டா 147 நாடுகள்
இதுல லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு 147 நாடுகள். அதுல 133ஆவது இடத்துல இலங்கை வந்து இருக்குது. சொல்றதே மிக முக்கியமான விடை. சரி, இதை தவிர்த்து இதுல முதலாவது இடம் எந்த நாடு சரிமா? உலக மகிழ்ச்சி அறிக்கையில முதலாவது எந்த நாடு பிடித்தது? இதுதான் வளமையாகவே இந்த உலக மகிழ்ச்சி அறிக்கை, அதாவது வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்ததுன்னு சொன்னா இந்த நாடு தான் எப்பயுமே முதலாவது இருக்கு. அந்த நாடு என்ன? ஸ்வீடன் சார். ஸ்வீடன். ஸ்வீடன் இல்ல, ஃபின்லாண்ட். ஃபின்லாந்து. ஃபின்லாந்து. ஃபின்லாந்து, எஸ், குட். ஃபின்லாந்து. அத ஃபின்லாந்து சொல்ற நாடு தான் என்ன எப்பயுமே தொடர்ந்து முன்னிலை. இந்த டைமும் அதுதான் முதலாவது இடத்துல இருக்கு. முதலாவது வந்துட்டு ஃபின்லாண்டும், அதே மாதிரி ரெண்டாவது வந்துட்டு டென்மார்க், மூணாவது வந்துட்டு ஐஸ்லாந்து. சரியா? முதலாவது ஃபின்லாந்து, அந்த டென்மார்க், அடுத்தது மூணாவது ஐஸ்லாந்து. இந்த இலங்கையோட இடம் வந்துட்டு எவ்வளவு, எத்தனையாவது? 133ஆவது. சரிதானே? அதே மாதிரி இறுதியாக நாடு வந்துட்டு என்ன, இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன் நம்ம. முதலாவது, ரெண்டாவது, மூணாவதுன்னு சொல்ற விஷயம், அல்லது முதலாவது இந்த நாடுன்னு சொல்றதை தெரிஞ்சிருக்கிறோம். அதே இலங்கை இடத்தினாவது இடம் தெரிஞ்சிருக்கிறோம். சரிதானே? அதே போல இறுதியாக என்ன நாடு இருக்கிறது சொல்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப இறுதியாக, அதாவது 147ஆவது இடத்துல எந்த நாடு இருக்கிறது தெரியுமா? உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி 140. வெரி குட். ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் சொல்ற நாடு தான் இருக்கிறது. சரி, அல்லது இப்படி கேட்கலாம் உங்கள்ட்ட, 2025ஆம் ஆண்டின்படி அதாவது மகிழ்ச்சி அற்ற நாடாக காணப்படுகிற நாடு எதுன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது சரிதானே? அப்ப அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப்கானிஸ்தான். ஏன்னு சொன்னா அதான் இறுதியில் இருக்குது. அல்லது இப்படி கேட்கலாம், கேள்வி என்ன, 2025ஆம் ஆண்டு உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி மிகுந்த அல்லது உயர்ந்த மக்கள் வந்துட்டு உயர்வான அளவுல வந்துட்டு மகிழ்ச்சியாக வாழுகிற நாடு எதுன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன முதலாவது இருக்கிறதே ஃபின்லாந்து. அப்ப இப்படி சில கேள்விகள் என்ன செய்யலாம், உங்களை வச்சு கேட்கலாம். முதலாவது, இரண்டாவது டிரெக்டா கேட்கலாம், அல்லது இப்படியான சென்டென்ஸ் போடும் கேட்கலாம். சரி, நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இதுக்குரிய விட என்ன, 20ஆவதுக்கு 3ஆவது விடையா, அதை நோட் பண்ணி கொள்ளுங்க எல்லாரும். அடுத்தது 21ஆவது கேள்வியை பாருங்க. 2025 ஐசிசி பெண்கள் ஒரு நாள் கிரிக்கெட் உலக கிண்ண போட்டிகளை நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன. அதாவது ஐசிசி விமென்ஸ், சரியான ஐசிசி விமென்ஸ் ஓடிஐன்னு சொல்ற ஒன் டே கிரிக்கெட் மேட்ச். அதாவது ஓடிஐன்னு சொன்னா 50 ஓவர்கள் கொண்டு விளையாடப்படுகிற ஒரு விளையாட்டு போட்டி. அதாவது ஓடிஐன்னு சொல்லி சொல்லுவேன். பாய்ஸுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, கேர்ள்ஸ்ல நீங்க கிரிக்கெட் பார்க்கறாங்களே தெரிஞ்சிருக்கும், கிரிக்கெட் பார்க்காதவர்களுக்கு அது சம்பந்தமா தெரிஞ்சிருக்காது. சரி, நம்ம ஓடிஐன்னு சொல்றது 50 ஓவர்கள் கொண்டு விளையாடப்படுகிற ஒரு போட்டி. சரியானே? இப்ப ஒன் டேன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒன் டே மேட்ச். அப்ப ஒன் டே வேர்ல்ட் கப் வந்துட்டு இது பெண்களுக்கான ஐசிசி விமென்ஸ் பெண்கள் ஒரு நாள் கிரிக்கெட் உலக கிண்ண போட்டி வந்துட்டு 2025ஆம் ஆண்டு, அதாவது இப்ப எப்ப நடக்க போகுதுன்னா இந்த மாதம் இறுதியில செப்டம்பர் 30 இருந்து நவம்பர் 2 வரையிலையும் வந்து நடக்க போகுது. சரியா? அப்ப இதை வந்துட்டு எந்த நாடுகள், 2 நாடுகள் இணைந்து நடத்துது, அது எந்த 2 நாடுகள் உங்களுக்கு கேள்வி. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இல்ல. வேற ஏதாவது விடைகள் இருக்கா? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பக்கத்துல இருக்கிறதுக்கா? அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற நாடுகள் என்ன, நம்மளோட நாடு இலங்கை, இந்தியா. நீங்க பாத்திருப்பீங்க எல்லா டீம்ஸுமே வந்துட்டு இப்ப கொலம்புக்கு வந்துட்டாங்க. சரியானே? விமென்ஸ் டீம். அப்ப அதுல எங்க நடக்க போகுது? இலங்கையிலையும் இந்தியாவிலையும். சரியா? இலங்கை, இந்தியா, ரைட்? அப்ப இலங்கை, இந்தியாவுல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது, ஐசிசி விமென்ஸ் ஒன் டே வேர்ல்ட் கப். சரியா? அது 2 நாடுகள் தான் சேர்ந்து நடக்குது. இப்ப இலங்கையில கொஞ்சம் மேட்ச் நடக்கும், அதே மாதிரி இந்தியாவிலையும் நடக்கும். சரியானே? அப்ப அதுக்கு விட என்ன, 2வது விடை. சரியோ? ரைட். இது வந்துட்டு 13வது போட்டியா, 13வது ஒன் டே வேர்ல்ட் கப் ஐசிசி. சரி, ஓகே. அடுத்த பாருங்க 22வது கேள்வி. 22வது கேள்வியை பாருங்க. 2025இல் G7 உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள நாடு எது? ரைட். G7 சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? G7 சொன்னா என்ன? G7 சொல்றது காலநிலை மாற்றம். இல்லை, அது வேற. நீங்க சொல்றது வேற. இது வந்துட்டு G7 சொல்றது அதாவது
குரூப் ஆஃப் 7 சொல்றது சரி, குரூப் ஆஃப் 7 சொல்லி சொல்றேன். அதாவது 7 நாடுகள் சேர்ந்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு வளையம் சொல்லி சொல்லுவாங்க. சர்வதேச அமைப்புன்னு சொல்லி அல்லது வளையம் சொல்லி சொல்லலாம், குழு சொல்லி சொல்லலாம். அப்ப குரூப் ஆஃப் 7 சொல்லி 7 நாடுகள் சேர்ந்து உருவாக்கி கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த G7 சொல்ற அமைப்பு. சரி, இந்த அமைப்பு வந்துட்டு 1973ஆம் ஆண்டு முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. சரிதானே? 1973ஆம் ஆண்டு. சரிதானே? இது என்னென்ன நாடுகள் இருக்குன்னு கேட்டா, இதுல இந்த G7ல வந்துட்டு என்னென்ன நாடுகள் அங்கத்துவ நாடுகளாக இருக்குன்னு கேட்டால், முதலாவது கனடா. சரியா? கனடா, அதே மாதிரி பிரான்ஸ், அதே போல ஜெர்மனி, அதே மாதிரி இத்தாலி, அதே போல ஜப்பான், அதே மாதிரி யூகே, யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம் சொல்லி சொல்லுவாங்க, யூகே, அதே மாதிரி யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்படி 7 நாடுகள் என்ன செய்யுது, இந்த குரூப் ஆஃப் 7ல வந்துட்டு அங்கத்துவம் வகிக்குது. அப்ப இதோட உச்சி மாநாடு 51வது உச்சி மாநாடு. எத்தனையாவது? 51வது உச்சி மாநாடு. அப்ப இது வந்துட்டு 2025ல நடந்துச்சு. முதலாவது விஷயம் சரியான 2025ல நடந்துச்சு. அதை வந்துட்டு ஏற்பாடு செஞ்ச நாடு வந்துட்டு எதுன்னு தான் கேள்வி. அது எங்க நடந்துச்சுன்னு சொல்லதான் கேள்வி. எங்க நடந்துச்சு தெரியுமா யாருக்கு? 24 வெரி குட். கனடா. என்ன 4வது ஆன்சர்? கனடாவுல தான் இது நடந்துச்சு. 51வது மாநாடா இது நடந்தது. 51வது உச்சி மாநாடு அதான் கனடாவில் நடந்துச்சு. ஓகே, இவ்வளவுதான் அது சம்பந்தமான விடயங்கள். நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவைன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த 23வது கேள்வி பார்ப்போம். இலங்கையின் கடவுச்சீட்டு ஹென்லி கடவுச்சீட்டு சுட்டியில் தற்போது எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? அதாவது ஹென்லி கடவுச்சீட்டு சுட்டின்னு சொல்றது, அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் உலக நாடுகளினுடைய கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்டை வந்துட்டு லிஸ்ட் பண்றது. சரி, லிஸ்ட் அவுட் பண்ணும். இது எத்தனாவது இடத்துல இருக்குது, இது எத்தனாவது இடத்துல இருக்குது சொல்லி அதோட கெப்பாசிட்டி, அடுத்தது எத்தனை நாடுகளுக்கு வந்துட்டு ஃப்ரீ விசாஸை கொடுத்துருக்குன்னு சொல்ற அடிப்படையில அதை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணும். இதன் அடிப்படையில இலங்கையினுடைய பாஸ்போர்ட் வந்துட்டு எத்தனையாவது இடத்துல இருக்குது? இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸின் படி இலங்கையினுடைய பாஸ்போர்ட் எத்தனையாவது இடத்துல இருக்குது? 96 சார். 23வது 96ன்னு சொல்றது ஷுவரா? 96வது இடம். 96ன்னு சொல்றார்கள் தெரிஞ்சாக்கள். ஓகே, 91 சொல்றாங்க கொஞ்சம் அப்டேட்டான இருக்கு. ஏன்னு சொன்னால் 96ல இருந்து இப்ப எத்தனையா மாறிருக்குன்னு கேட்டா 91. சரியா? 96ல இருந்தது இப்ப ரீசெண்டா எப்படி மாறி இருக்குது? கிட்டத்தட்ட 91 மாறி. எத்தனாவது விட? 2வது விடையா? கொஞ்சம் அப்டேட்டா இருக்கணும். சரிதானே? ரைட். அப்ப 96வது இடத்துல இருந்ததுதான் இப்ப 91வது இடத்துல இப்ப என்ன செஞ்சிருக்கிறது? கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. ஓகே ரைட். அப்ப 23வது எத்தனையாவது விட? 2வது விடை அப்படின்னு சொல்றது அதுக்கு சரியான விடையாக வந்துட்டு வரும். சரி, அப்ப அடுத்தது பார்ப்போம் குயிக்கா. 24வது கேள்வியை பாருங்க. 24வது கேள்வியை பாருங்க. யுனெஸ்கோவிலிருந்து அண்மையில் வெளியேறிய நாடு எது? யுனெஸ்கோன்னு சொல்றது ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய ஒரு முகவர் அமைப்பு. அதாவது கலாச்சாரம், கல்வி இது சம்பந்தமாக விடயங்களை வந்துட்டு செய்யற ஒரு அமைப்பு. மரபுரிமைகள் சம்பந்தமாக மரபுரிமை தளங்களை வந்துட்டு ரெகனைஸ் பண்ற ஒரு அமைப்பு தான் இந்த யுனெஸ்கோன்னு சொல்ற அமைப்பு. இது வந்துட்டு இதுல தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டால் பிரான்ஸ் பெரிஸ்ல தான், பிரான்சினுடைய பெரிஸ் சொல்ற இடத்துல தான் இதுல தலைமையகம், யுனெஸ்கோவினுடைய தலைமையகம் இருக்கு. சரிதானே? அப்ப இந்த யுனெஸ்கோவுல இருந்து அண்மையில வந்துட்டு எந்த நாடு வெளியேறி? ஐக்கிய அமெரிக்கா சார். வெரி குட். ஐக்கிய அமெரிக்கா, அதாவது யுஎஸ்ஏ, அமெரிக்கா. அதுதான் என்ன செஞ்சு வெளியாயிடுச்சு. அந்த சில பிரச்சனைகளால அது வந்துட்டு வெளியாயிடுச்சு. அப்ப எத்தனாவது விடை? 4வது விடை. யுனெஸ்கோவில் இருந்து அண்மையில் வெளியேறிய நாடு வந்துட்டு 4வது விடை ஐக்கிய அமெரிக்கா சொல்றதான் சரியான விடை. சரியோ? ரைட். அப்ப அதை பார்த்து கொள்ளுங்க. சரி, இப்ப அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், இந்த பேப்பரோட லாஸ்ட் கொஸ்டினை பாருங்க. அண்மையில் இலங்கைக்கான அடுத்த ஐக்கிய அமெரிக்க தூதுவராக அமெரிக்க ஜனாதிபதியால் பெயர் குறிப்பிடப்பட்டவர், அதாவது நொமினேட் பண்ணப்பட்டவர். இன்னும் அவர் நியமிக்கப்படல, ஆனா அடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப், ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அவரால் வந்துட்டு பெயர் குறிப்பிடப்பட்ட நபர் யாருன்னு தெரியுமா? இல்ல 5 விட இருக்கு, சொல்லுங்க.
சார் இப்ப இருக்கிற பெயர் தெரியும் சார். இப்ப இருக்கிறது தெரியும். என்ன இப்ப இருக்கிறது சொல்லுங்க. ஜூலி. ஜூலி ஜே சங் என 4வது இடையில இருக்கிறது. அவர் இப்ப இருக்கா. சரி, அதாவது அமெரிக்க தூதுவராக, அதாவது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர். சரியா, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக வந்துட்டு இப்ப ஜூலி ஜே சங் சொல்றவ வந்துட்டு காணப்படுறான். இது வந்து கேள்வி என்ன கேட்டா, இப்ப இருக்கிறவ கேட்கல, இவட காலம் இந்த வருஷத்தோட முடியுது. சரியா, இவட பதவி காலம் வந்துட்டு இந்த வருடத்தோட முடியுது. அப்ப அதற்காக வந்துட்டு முன்கூட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆளை வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதி வந்துட்டு பெயர் குறிப்பிட்டிருக்கார், நொமினேட் பண்ணிருக்கிறார். அப்ப அவர பேர் என்னன்னு கேட்டீங்க. இது எப்படி வந்துருக்கீங்க பாத்தீங்களா கேள்வி, இப்படிதான் வரும். சரியான. அப்ப இதுக்கு என்ன விட வரும் தெரியுமா? இதுக்குரிய விட என்னன்னு சொன்னால் எரிக் மேயர். எரிக் மேயர் எத்தனாவது விட? முதலாவது விடை. இவர்தான், இவருக்கு பிறகு இவர்தான் என்ன அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போதைக்கு இதுதான் சொல்லியிருக்காரு. சரிதானே? ரைட். அப்ப எரிக் மேயர். இப்ப இருக்கிறவ யாரு? ஜூலி ஜே சங். இந்த 4வது விடையில இருக்கு பாருங்க. இவதான் வந்துட்டு இப்ப இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக என்ன செய்யறா, பதவியில வந்து இருக்கா. சரியோ? அப்ப இதான் வந்துட்டு இதுல முக்கியமான விஷயம். ரைட். அப்ப இப்படி இதுல ஓகே. அப்ப இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற கேள்விகள். இது ஓகே சரிதானே? இப்ப எவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் வந்துட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்மளா விளங்கி இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் ஈஸியான கேள்விகள், அடுத்து முக்கியமான கேள்விகளும் இதுதான். சரியானே? ரைட். இதுல முதலாவது நம்ம பாருங்க, முதல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்காவது, அல்லது ஏதாவது கேட்கணும்னு சொல்ற ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஒரு 2 minutes தான். பிறகு நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு மர கிளாஸை முடிச்சு கொள்வோம். ரைட். இதுல நம்ம பார்த்த 25 கேள்விகள்லையும் அல்லது பார்த்த விஷயங்கள்ல இந்த எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்கு சரி, அல்லது ஏதாவது கேள்விகள் அப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ரைட்டா? சரி, அப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டேனே. ரைட், குட். அப்ப நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் விளங்கிட்டுன்னு நினைக்கிறேன். இப்ப யாருக்கும் டவுட் இல்லை. எல்லாரும் கெட்டிக்காராக்களா இருக்கிறீங்க. ரைட், சரி, நல்ல விஷயம். ரைட். இப்ப நம்ம வந்துட்டு பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப 25 கேள்வி ஓகே. இதுல உங்களுக்கு சில விஷயங்களை இதுல போட்டிக்கிறேன் பாருங்க. சமகால விவகாரங்கள் சொல்லி இதுல முக்கியமா நடந்த 2025 கால பகுதியில முக்கியமா சில நடந்த விடயங்களை நான் ஓரளவுக்கு போட்டிக்கிறேன். சரியான விளையாட்டு சம்பந்தமானது, அதே மாதிரி சில முக்கியமான வெளிநாடுகள் நடந்த விடயங்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமான சில நடப்பு நிகழ்வுகள் இதுல இருக்கு. இதை நீங்க பாருங்க. சரிதானே? கட்டாயம். அப்ப இதை தவிர்த்து உங்களுக்கு 7 விடயங்களை நான் சொன்ன மாதிரி மேலுக்கு நான் உங்களுக்கு சிலபஸ் தந்திருப்பேன். அதுக்குள்ள இருந்து நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி சொல்றேன், அதான் நம்ம ஓவரா வந்து எனக்கு கடை வேணாம் இந்த பாடத்துல. ஏன்னு சொன்னா இதுல 10 கேள்வி தான் உங்களுக்கு வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 கேள்வி தான் வரப்போகுது. மிச்சம் 40 கேள்வி உங்களுக்கு ஆயிடுச்சு. அப்போ அதுலதான் நீங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியா இதை பாஸ் பண்ணி கொண்டு போகலாம். சரிதானே? அப்ப நீங்க வெறும் 30 எடுத்தா போதும். ஆனா 30 எடுக்கிற மாதிரி படிக்காமலே கொஞ்சம் விளங்குற மாதிரி படிங்க. இன்னும் இனியும் வந்துட்டு இதை படிச்சு கொள்ற மாதிரி விளங்கி படிக்கீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்டாகவும். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு A லெவல்ல ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்ல நீங்க 3A எடுத்தாலும் கூட இதுல வந்துட்டு 30 எடுக்கலன்னு சொன்னா என்ன நடக்குது, உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ன வந்துட்டு எலிஜிபிலிட்டி இல்லாம போகும். அப்ப ஏன் அப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கேட்டால் அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த சப்ஜெக்ட் சொன்னா இதுல வர விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க உதாரணமா டிகிரி யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, டிகிரி ஒன்று எடுக்கீங்க, டிகிரி ஒன்று எடுத்து நீங்க வந்துட்டு பிறகு வந்துட்டு ஒரு SLAS ஆக, ஒரு SLPS ஆக, அல்லது SLEAS ஆக, அது ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள வந்துட்டு போறதுன்னா இந்த விடயங்கள் தான் உங்களுக்கு தேவை. அதாவது ஜெனரல் நாலேஜ், அதே மாதிரி IQ, அதே மாதிரி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, இங்கிலீஷ், தமிழ், இந்த விடயங்கள் தான் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். அப்ப இதுல வந்துட்டு இனி அதாவது A லெவல் முடிஞ்சுன்னு சொன்னா இந்த விடயங்கள்ல வந்து உங்களோட போக்கஸை வந்துட்டு கொடுங்க. அப்ப அது உங்களுக்கு எப்பயும் ஹெல்ப் ஆகும். சரிதானே? இப்ப இது இதோட முடியல, இனித்தான் உங்களுக்கு இது ஆரம்பிக்குது. அதான் விஷயம். சரிதானே? இது இந்த பாடம் வந்துட்டு இதோட முடிகிற பாடம் இல்லை. இது ஒரு 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 என்ன சொல்றது சொன்னா இது ஒரு வெறும் டீச்சர் தான் அது சொல்ற மாதிரி தான் சொல்லலாம். சரி, அப்ப இது ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான். இதை தவிர்த்து நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நிறைய காம்படிஷன் நீங்க பாப்பீங்க. இப்ப நிறைய காம்படிஷன் எக்ஸாம் கால் பண்றாங்க, நிறைய பெரிய பெரிய எக்ஸாம் நடக்குது. அப்ப அப்படியான எக்ஸாமுக்கு எல்லாம் வந்து இந்த பாடப்பரப்புகள் இருந்துதான் என்ன செய்யறாங்க, கேள்விகள் கேட்காங்க. அப்ப இது நமக்கு இப்ப இருந்து நம்ம டெவலப் பண்ணி வந்தோம்னா என்ன செய்யும், ஈஸியாக வந்து நமக்கு அந்த டைம்ல இருக்கு. அப்படி ஐடியா இருந்துச்சு.
சரிதானே? அப்ப இதான் இந்த பாடத்துல முக்கியத்துவம் சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட். இப்ப இதை தவிர்த்து நீங்க இப்ப சில என்னென்ன படிக்கணும்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்ப உள்நாட்டில் நடந்த சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமா நீங்க படித்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி இப்ப பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்கள், அரசியல், விளையாட்டு, சரியான எவைமை, சுகாதாரம், கல்வி அப்படின்னு சொல்லி முக்கியமான மாற்றங்கள் உள்நாட்டு ரீதியாக அல்லது சர்வதேச ரீதியாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. நார்மலா பாருங்க. சரிதானே? அப்ப பார்த்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, நீங்க அந்த விடயங்களை படிச்சு கொள்ளுங்க. எப்ப எக்ஸாம் உங்களுக்கு இருக்குது? A-level எக்ஸாம் 11ஆம் மாசம் தானே? நவம்பரா? ஓகே, நவம்பர்னு சொல்லி சொன்னால் நீங்க வந்துட்டு எதுவரையுமான அப்டேட் பார்த்தா போதும். நீங்க ஒரு அக்டோபர் வரையும் பாத்தீங்கன்னாலும் போதும். சரிதானே? ஒரு அக்டோபர் வரையிலையும் நார்மலா பாத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி 2024 நடந்த விடயங்களையும் சில விடயங்களை பாருங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பொது அறிவு சொல்றேன். 2024 நடந்த சில விடயங்களும் என்ன செய்யறாங்க கேட்காங்க. அப்ப 2024லயும் 2025 ஒரு நீங்க ஒரு 4-5 மாசம் பார்த்தாலும் போதும். ஏன்னா நீங்க கொள்ளையா பார்க்க தேவையில்லை. அதான் இந்த இருக்கிறத பார்த்துட்டு போங்க, ஓவரா எனக்கு எடுத்த தேவையில்லை. அதான் சொல்றேன். திருப்பி ஐக்கியூல ஃபுல் ஃபோக்கஸை கொடுங்க. அதே மாதிரி இதுல வந்து இப்ப அண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப சில முக்கியமான விடயங்கள் சொல்ற பேர்ல சொல்றேன். இந்த இஸ்ரேல் அதே மாதிரி அந்த போர் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா பாருங்க. உலகத்துல நடக்கிற முக்கியமான போர்கள் என்னென்ன எக்ரிமெண்ட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சில கொள்ளைய தேவையில்லை. நீங்க உங்களோட சோசியல் மீடியாவிலேயே வந்து என்ன செய்யலாம், அந்த நியூஸஸை வந்துட்டு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விடயங்கள், அதாவது இப்ப அண்மையில வந்துட்டு இலங்கை மத்திய வங்கியில எத்தனையாவது வருடத்தை முன்னிட்டு ஒரு காசு, அதாவது பணத்தால் ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. எத்தனையாவது வருடம்? 75. 75 75th anniversary. அப்ப 75வது anniversary-யை முன்னிட்டு இலங்கை மத்திய வங்கியால வந்துட்டு என்ன செஞ்சாங்க 2000 ரூபாய், அதாவது 2000 ரூபாய் பெறுமதியான ஒரு பணத்தால வந்து வெளியிட்டாங்க. சிலதுல வந்து மக்கள் பாவனைக்கு அது வரும் சொல்லிக்கிறேன். இப்படி சில முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. அதாவது எத்தனையாவது வருடம் கொண்டாடப்படுச்சு, அப்படி முக்கியமான அரசாங்க திணைக்களங்கள் இருக்குது. சரிதானே? அது சம்பந்தமான சில மாற்றங்களை நீங்க நார்மலா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஓவரா போகிறது என்ன சொன்னா இது வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு காம்படிஷன் எக்ஸாமா கேட்க மாட்டாங்க. நார்மலா சில ஜென்ரலா நடக்கிற விஷயங்கள் அவங்க கேட்பாங்க. அப்படி விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க வராட்டியும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரி, அதான் சொல்றேன் நான். அதை எப்படி படிக்கிறது சொல்றதுதான். சரியானே? அப்ப இந்த விஷயங்கள் தான் நீங்க என்ன செய்யுங்க, நார்மலா பாருங்க. நீங்க நார்மலா அந்த இதை படிச்சாலே போதும். ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா பேப்பர்ல வர விஷயங்களை பார்த்து அதுல வர முக்கியமான இந்த விளையாட்டு, விளையாட்டு, அரசியல், பொருளாதாரம் சொன்னாது அப்படின்னு சொல்லி பிரிவுகளை போட்டு அதுல வர விடயங்களை நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி, முக்கியமான. அப்ப அப்படித்தான் இந்த பாடம் படிக்கிறது. சரியானே? அப்ப இது ஒரு ஆரம்பமாகவும் ஒரு அறிமுகமாகவும் இந்த பாடம் உங்களுக்கு இருக்க போகுது. இப்போதைக்கு இன்னும் நீங்க இதுல டெவலப் ஆகி போறேன்னு சொன்னால் இன்னும் இந்த படிச்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்பயும் ஹெல்ப் ஆகிக்கும். இந்த வேயை பயன்படுத்தி படிச்சு கொள்ளுங்க. இவ்வளவுதான் நான் சொல்ற விஷயம். அடுத்தது வேற என்ன அதுல இருக்குதுன்னு கேட்டால் அவ்வளவுதான். இந்த எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் சொல்லப்பட்டுட்டு அப்ப இதுல மொத்தம் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி 50 கேள்வி 2 hours. அப்ப அடுத்த முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். இதை லாஸ்டா சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் சரியானே? அப்ப நேர முகாமைத்துவம் சொல்றது மிக முக்கியமானது இந்த எக்ஸாம் செய்யறதுக்கு. காரணம் என்ன? இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 கேள்வி நீங்க சும்மா கோல் எடுத்து போயிடுவீங்க. அடுத்து 40 கேள்வி என்ன செய்யணும்? அந்த டைமுக்குள்ள செய்யணும். அதாவது ஐக்கியூன்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து அதுல கேள்வி, அதாவது என்ன கேட்டுக்கிறாங்களோ அது ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நம்ம செஞ்சுட்டு போகணும். சரியோ? அப்ப அதை வந்துட்டு நீங்க என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி இப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து அங்க எழுதலாம். இல்லாட்டி நீங்க அங்க போய் எழுதுறதுன்னு சொன்னா உங்களுக்கு வராது. அப்ப நீங்க ஒரு குறைஞ்சது ஒரு 5 years பாஸ் பேப்பர் எடுங்க. குறைஞ்சது ஒரு 5 years பாஸ் பேப்பர் இந்த பேப்பர் எடுத்து ஐக்கிய ஜென்ரல் நாலேஜை விட்டுட்டு, சரியா, ஜென்ரல் நாலேஜை விட்டுட்டு அதை படிக்க பாடம் மாத்திரம் ஏன்னா அது சம்பந்தம் இல்லை, அது வராது. நீ அப்ப அதுல வர ஐக்கியூ கேள்விகள் அந்த 40 கேள்விகளையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க செஞ்சு. அடுத்த பாடம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஐக்கியூ தான் நடக்கும். அடுத்த 3 days-க்கு ஐக்கியூ இருக்கு உங்களுக்கு. அப்ப அதுல வந்துட்டு அவர்கிட்ட சேர்த்து வந்து நல்லா படித்து தருவாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து உங்களோட டவுட்டை வந்து நீங்க தெளிவா கேட்கலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவர் படித்து தருவாரு, பாருங்க. அப்ப அதுதான் உங்களை வந்து காப்பாற்றும். ஏன்னா சரியானே? அப்ப அதை விளங்கினீங்கன்னு சொன்னா ஈஸி. சில ஆட்கள் நினைக்கலாம் நெக்ஸ்ட் வரும் அதுல அப்படின்னு சொல்லி, அது நெக்ஸ்ட் அதுல வந்துட்டு சம்மந்தம் இல்லை. நீங்க நார்மலா விளங்கினீங்கன்னு சொன்னா சரி, விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னால்
செய்யற மாதிரி அதை செய்யலாம். டெஸ்ட்டுக்கு முதலாவது எக்ஸாம் பயப்படாமல் செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. சில ஆட்கள் வந்து பயப்பட்டுட்டே என்ன செய்ய மாட்டாங்க, கேள்வியை வாசிக்கிறது. அது நெக்ஸ்ட் இருக்குது, அல்லது இலக்கத்தை கண்டாலே நம்மளுக்கு அலர்ஜி ஆகிறார்களும் இருக்குது. அப்படியும் இருக்கு. அப்படி இல்லாமலுக்கு அது ஒரு சும்மா நார்மல் உங்களோட ஐக்யூவை டெஸ்ட் பண்றது தானே. மிகப்படி நெக்ஸ்ட் பாடம் இல்லை. சரியானே? நெக்ஸ்ட் பாடம் சொன்னா என்ன, ஏ லெவல்ல நெக்ஸ்ட் எடுக்கிறார்கள் மட்டும்தான் அந்த பேப்பர் வச்சிருப்பாங்க. ஆனா அப்படியே வைக்கிறாங்க. என்ன ஸ்ட்ரீம் எடுத்தாலும் இது எல்லாருக்கும் கொமன். அதான் கொமன் ஜெனரல் டெஸ்ட்னு சொல்ற பேரும் இருக்கு. எல்லாரும் ஃபிட் பண்ற மாதிரி இந்த பேப்பர் இருக்கு. அதுல நெக்ஸ்டா இருந்து ஒரு 5-10 கேள்விகள் இருக்க போகுது. சரி, 5 கேள்விகள் இருக்க போகுது. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் சொல்லலாம். சிலது முக்கியமான டெக்னிக்கா செய்யற கேள்வி. அதுக்கு டெக்னிக் விளங்கிட்டுன்னா சரி. அதோட முக்கியமானது ப்ராக்டிஸ். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், இந்த பாடத்துல நல்ல புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து பர்சனல் ஒப்பீனியனாக வந்து நான் சொல்றேன். சரியானே? ரைட். ஓகே, அப்ப இவ்வளவுதான் நான் சொல்ற விஷயங்கள். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்கு? இதுல ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி எடுத்தீங்க தானே? இந்த பேப்பரோட ஆன்சர் எல்லாம் நோட் பண்ணி எடுத்தீங்க தானே? யா, ஓகே. அது அப்படின்னு சொன்னால் ஓகே, நான் நோட் பண்ணி காட்டி வைக்கிறேன். சரிதானே? ரைட். அப்போ ஏதாவது டவுட்னு சொல்லி சொன்னால் இதில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு பிறகு ஏதாவது டவுட்னு சொன்னாலும் நம்பர் இருக்குது இதில். அப்போ நீங்கள் அதுக்கு ஃப்ரீ டைம்ஸில் வந்து கேட்கறதுனாலும் கேட்கலாம். இஷ்யூ இல்லை. அதாவது ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமாக. சரியா? ரைட். அப்போ இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயங்கள். நான் என்ன செய்கிறேன், இதோட நான் இந்த கிளாஸை வந்து முடித்துக்கொள்கிறேன். இப்போ இதில் ஜெயின் ஆகின ஆட்கள் வந்துட்டு வாழ்த்துக்கள். பேப்பரை உங்களோட எக்ஸாம் வந்துட்டு நல்லா செய்யுங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ, குட் நைட். Thank you, sir. Good night, sir. Thank you. சரி சார்.